இல்ல இப்ப என்னன்னு சொன்னா நீங்க என்னட்ட வந்து டைரக்டா வந்து கேட்டிருக்கணும் என்ன தம்பி வீடியோ எடுத்தது போனீங்க ஹெல்ப் கிடைக்கலன்னு நான் இந்த இடங்கள்ல அத எடுக்கன்னு சொன்னா இல்ல 5 மாசம் ஆயிடுது மாமா சரியா என்ன இது பாருங்களேன் இப்ப என்னன்னு சொன்னா எவ்வளவு பேர் என்னோட கோல் எடுத்து பேசுறாங்க அப்ப ஒரு தடவை என்னது இல்லையா அப்ப நான் சொல்ல போனா அந்த மக ஹெல்ப் பண்ணினா இந்த இவங்களோட வீட்டையும் வந்தேன்னா அப்ப பாருங்க இந்த வீட்டை காட்டுங்க பெரிய வீடு இதெல்லாம் இருக்கு அப்ப ஸ்டடீஸுக்கு ஹெல்ப் வேணுமா அப்ப அம்மாவுக்கும் ஒரு வருத்தம் இல்லை எனக்கு இவங்களை விட கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கல ஒரு 15 நாள் வரைக்கும் மழை டைம்ல வந்து பார்த்து போட்டு போனேன்னா அப்ப இங்க வந்து பார்த்தேன் நீங்க இல்ல அதெல்லாம் பூட்டிருக்கி அம்மா அம்மா எங்க நிக்காவு நிறைய விஷயங்களை நானும் பேசிட்டேன் இப்ப அண்ட என்ன நடந்தது அவர் எப்படி உங்களை சந்திச்சாரு அது இங்க இருந்தது நீங்க டாக்குமெண்ட் போட்டு நான் போனேன் சரி அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்க அவரா அவங்கள்ட்ட கேட்டாரு இல்ல நீங்களா அப்படி இப்படியான விஷயங்களை சொன்னீங்க என்னது நான் இனி வீடியோ எடுத்து பாருங்க நீங்க வந்திருக்கீங்களாங்கன்னு தான் நான் போனேன் அப்ப அவர்கிட்ட நீங்களா பேசுனீங்க அப்ப என்ன நீ அங்க போனோட நீ இப்படி எல்லாம் தோணதுகளப்பா அப்புறம் வரல அவர் என்ன கேட்டாரு உங்கள்ட்ட அவர் என்ன வீடியோ அதான் வந்து போனா அதான் அவர் வந்து இப்படி நீங்க சொன்னீங்க அவர் கேட்டாரா அந்த பொடிட்டு நீங்க நேரடியா பேசுனீங்களான்னு கேட்டாரா ஓ கேட்டவர் தான் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் நான் இப்படி இருக்குல்ல அவர் தான் சொன்னார் இந்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து காசு 10,000 உங்களுக்கு போடுறோமான்னு சொன்னார் அது காசு இல்லை 5 மாதம் போயிட்டு என்னன்னு சொன்னாக்கா அந்த ஒரு வயசு போனாமா நான் சொன்ன அந்த ரோட்டுல மறைச்சு ஓ அவைக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண விட்டுட்டீங்க அதான் என்னென்ன கேட்போம் இல்ல இல்ல நான் அவருக்கு அதுக்கு பிறகு காசை போட இல்ல நான் முதல்ல பிரச்சனை சரியா அந்த டைம்ல போன கூட வச்சுட்டு அந்த காசை பிரசிஷ்டத்தை நிப்பாட்டிட்டான் நான் வீட்டுல இருந்து அந்த செய்யறது இப்ப எல்லாம் பிரச்சனையா போயிட்டு அப்ப அது பிறகு இப்ப அங்க இருந்து அவங்க பக்கத்துல நிக்க ஒரு அவார்டு ஞாபகம் பாவம் சரி நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கேன் என்னன்னா இப்ப அவார்டு அந்த பேர் வந்து நவமணி என்றோ இருக்குது ஓ நவமணி என்ன முழு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்ப அடுத்த மாசம் அனுப்புறேன்னு சொன்னவ அவ வெக்கேஷன் போனவ அவட பேங்க்ல ஏதோ பிரச்சனையாமண்டா அவ அனுப்பல அப்ப நான் எடுத்து கேட்டேன் நம்ம அவ எதிர்பார்த்திருப்பா நீங்க போட போறீங்களான்னு கேட்க நான் போடுறேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளும் இந்த அந்த வீடியோல வந்ததால அப்ப நானும் நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சதால நிறைய பிரச்சனைகள் வந்ததால அப்படியே அது போயிட்டம்மா நீங்க நான் கேட்கிறேன் என்னட்ட நேரடியா வந்து ஒரு வார்த்தை கேட்டீங்களா காணணும்னு சொன்னா கோல் எடுத்துன்னு சொல்றீங்க எவ்வளவு பேரம்மா அதுக்கு பிறகு தொடர்பு கொண்டிருக்காங்க அப்ப நான் என்ன கோல் இந்த பப்ளிக் என்ன போறேன் நம்பர் இதுதானு அப்ப இது ஒரு வாட்ஸ்அப்லயோ சரி ஒரு கொமெண்டா என்ன போட்டீங்களா சரி ஓகேங்க இப்ப அந்த வீடியோல யூடியூப் சேனல்ல இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு 20,000 கொடுத்தேன் நான் அதுல அடுத்த தரம் வந்து வீடியோ எடுத்தேன் இப்ப நான் ஆரம்ப கட்டத்துல யூடியூபரா இருக்கல டிக்டாக்கரா தான் இருந்தேன் நான் அதை விலையும் கொள்ளணும் மெயினா வந்து டிக்டாக்லாம் வீடியோ போட்டு ஹெல்ப் எடுத்து கொண்டு இருந்தேன் நான் அப்ப யூடியூப்பை வந்து நான் மெயின் பண்ணல சில விஷயங்கள் வந்து யூடியூப்ல போடாம விட்டுருக்கு சில விடயங்கள் நான் சொல்றேன் ப்ளீஸ் யாராச்சும் என்னை பத்தி சொன்னா முதலாவது என்னிட்ட கேளுங்க அதுக்குரிய பதில் நான் வச்சிருக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோவுல ஏதாச்சும் நான் சொல்ல மிஸ் பண்ணிருந்தேன்டா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ ஓகேங்க இப்போ இருக்கிற இடத்த நான் சொல்ல விரும்பலை ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு என்ற சம்மந்தமாக நான் சொல்கிறேன் அது சம்மந்தமாக பேச தான் வந்திருக்கிறேன் தெரியல பேச்சும் வருது இல்லை எனக்கு ஏன்னடா இப்போ நேற்று கூட அதே திங்கிங் தான் ஓடிக்கொண்டு இருந்தது இப்போ நான் ஒரு யூடியூப்பில் இருந்து செயற்படுறேன் ஒரு 7 மாதமாக வீடியோ போடுறேன் ஆரம்ப கட்டத்தில் நிறைய கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டேன் எப்படி என்ன செய்ய எனக்கு ஆசை ஹெல்ப் பண்ணணுமென்ற ஆசை அதனால எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வீடியோ எடுத்து நான் போட்டேன் நான் அனுபவங்கள் இல்லை அந்த டைமில் ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் முக்கியமாக அந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் இவங்க உரியாக்கள் போட்டிருக்கிறாங்க அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் அதுக்கு முதல் இந்த ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவங்க என்னை தொடர்பு கொண்டவங்க அவங்களோட சிச்சுவேஷனை பார்த்து எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் எடுக்க எனக்கு தோணலைன்னு சொன்னால் அவங்கள விட கஷ்டப்பட்டாக்கள் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு எடுக்கலை சரி அது வேறு விஷயம் சரி இப்போ
அம்மா வந்து இதுக்குள்ள இருக்கணும் என்ன, அப்ப அம்மா இதுக்குள்ள வாழ்றாங்கன்னு சொன்னா அம்மா இருக்கணும் கட்டாயமா. ஏண்டா என்னை பத்தி பேசிருக்காங்க. இப்ப நாங்க இதுவரைக்கும் இப்போ யாரும் அனுமதியும் இல்லாம வீடியோ எடுத்ததில்லை. இப்ப பாருங்க ரோட்ல ஒரு அக்கா நிக்கிறாவ, அப்ப அது சரியில்லை தானே, அதனால பார்த்து எடுக்கிறோம். என்ன சொன்னா புரியாக்கள்கிட்ட சொல்லல, இப்ப அவதான் என்ன பத்தி பேசிருக்கான்னு சொல்ல அவங்களுக்கு தெரியாம தான் போகணும். ஆனா உள்ள போக மாட்டோம், கூப்பிட்டு பார்ப்போம் வெளியில நின்று அம்மா வாரா வந்து. கதவெல்லாம் பூட்டி இருக்கி, கதவெல்லாம் பூட்டி இருக்கி. அம்மா அம்மா எங்க நிக்காவு? சமுத்திய ஆபீஸுக்குள்ள நிக்கிறாவோ, எப்ப வருவாவோ? சமுத்தி ஆபீஸுக்கு நிக்கிறாவாம். மகள்கிட்ட கேட்டு பாக்குறீங்களா எப்ப வருவான்னு? சுழங்கும் வாரத்துக்கு. இதுக்குள்ள அம்மா இருக்கிறவ என்ன? சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப என்னன்னு சொன்னா அம்மா இல்ல வந்த நாங்க, அம்மா இல்ல. இன்னொன்னு என்ன சொன்னா, இப்ப அதுல குற்றச்சாட்டு சொல்லியிருந்தவ அவரோட காசை நான் கொடுக்கலன்னு. இந்த ஊர்லயே இந்த ஏரியாவிலேயே 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணினேன் நான். அப்ப அவங்கள விட்டையும் போயிட்டு பாப்பா, அப்ப அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்களான்னு பாப்போம். என்னன்னா ஒரு என்ன ஒரு உங்களோட பேரை கெடுக்க கூட. அப்ப என்னோட உங்களில் ஒரு என்ற யூடியூப் சேனல்ல ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நடந்தது என்னன்னு சொல்றதுக்காக கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ச்ச அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாமே என்னட்ட இருக்கு. அதை தொடர்ச்சி நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடுலாம் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த சைட்லயே ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணினாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். என்ன பார்த்து இப்ப சொல்ல போனா ஒரு 5 மாதம் அப்படி ஆயிட்டு ஹெல்ப் பண்ணி இப்ப பார்ப்பேன் அவங்க என்ன கருத்தை சொல்றாங்க. அதே டைம்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா அவங்க என்ன கருத்தை சொல்றாங்கன்னு பார்ப்போமே. கட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இப்ப அந்த வீடியோல என்னோட யூடியூப் சேனல் இருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரு 20,000 கொடுத்தேன் நான். அதுல அடுத்த தரம் வந்து வீடியோ எடுத்தேன். இப்ப நான் ஆரம்ப கட்டத்துல யூடியூபரா இருக்கல, டிக்டாக்கரா தான் இருந்தேன் நான். அதை விலையும் கொள்ளணும். மெயினா வந்து டிக்டாக்லாம் வீடியோ போட்டு ஹெல்ப் எடுத்து கொண்டு இருந்தேன் நான். அப்ப யூடியூப்பை வந்து நான் மெயின் பண்ணல. சில விஷயங்கள் வந்து யூடியூப்ல போடாம விட்டுருக்கு சில விடயங்கள். அப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு ஆரம்பிச்சு நான் ஒரு 7 மாசத்துக்கு முந்தைய நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது புதுசா நான் உள்ள வரும்போது நிறைய பேர் நம்பி காசு அனுப்பவும் இல்லை. வந்த காசெல்லாம் 5,000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா அப்படிதான் வந்தது. அப்ப நான் தொடர்ச்சியா வீடியோ போட்டு கொண்டிருக்கும் போதுதான் பெரிய பணத்தொகை வந்தது. அப்ப விளைக்கலாம் புதுசா ஒரு ஆள் வாரன்னு சொன்னா அப்ப நம்பியுமே இல்லை தானே, கொமனா தெரியும் தானே. சரி, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நான் பேசுறேன், வார்த்தைகள் ஏதாச்சும் மாறிப்பட்டா சாரி. நான் உள்ளதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோவில். ஏனென்றா இந்த உங்களில் ஒரு என்ற யூடியூப் சேனல் ஒரு குறிப்பிட்ட காலமா ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. எனக்கு என்னோட முயற்சியால வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. அப்ப நிறைய பேருக்கு தெரியுமா இந்த பொடியன் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான். இப்ப நான் ஒரு இடத்த போனா தம்பிக்கு தெரியும், அண்ணன் நான் உங்களை பார்த்துருக்கேன் வீடியோ எடுக்கிற பொடியன் தம்பிக்கு தெரியும். தம்பி நான் உங்களோட வீடியோவில் பார்த்துருக்கேன், நல்லா செய்யறீங்க, போட்டோ கூட எடுத்திருக்காங்க, என்ன போட்டோ கூட எடுத்திருக்காங்க. அப்ப அது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணு செய்யறோம்னு சந்தோஷமா இருந்தது. சரி, ஓகே. எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அப்ப இந்த அம்மாவுக்கு 20,000 கொடுத்தேன் நான். அவ இப்ப நிப்பாட்டிட்டாவ போல. ஒரு வீடியோ உதவி அவ கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிசினஸ் செய்யக்குள்ள நான் வீடியோ எடுத்து போட்டேன், நான் ஷார்ட் வீடியோ போட்டேன் நான். அதுக்கு பிறகு வரல. இப்ப இந்த அம்மாவும் என்ன சொல்றாங்க என்ன பத்தி, இப்ப காசு நான் வாங்கிட்டு போனேனா என்று அவையும் சொல்றவனுக்கு பார்க்கதான் வந்தேன் நான். அப்ப அம்மா இல்ல. சரி, நிறைய விஷயங்கள் பேசணும். அம்மாவோட வீட்டுக்கு முன்னுக்கு நிறைய நான் பேசுறேன். அந்த அம்மா தானே முக்கிய காரணம். இப்ப நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்டா என்னட்ட பேச சொல்லணும். தம்பி இப்ப மாசம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, இங்க ஒரு ஹெல்ப்பிங் காணலன்னு என்னட்ட பேச அறிவிச்சிருக்கிறோம். அதுக்குரிய பதில நான் சொல்லியிருப்பேன் தானே அவைக்கு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சரி, அதுகிட்ட போயிட்டு நான் மிச்ச விஷயங்களை நான் பேசுறேன். நான் என்ன பேசுறேன்னு புரியுமான்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. தொடர்ச்சி அங்க போயிட்டு பேசுவோம். சரி, ஓகேங்க. இப்ப அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து சொன்னா நம்ப மாட்டேங்க, நேற்று நைட்டும் சாப்பிடல நான். நேற்று வீட்டா நின்று நான் நைட்டு ஒரு லீவ் வந்து எடுத்துட்டு வந்த கோல்களை எடுத்து பேசினேன். இப்படித்தானே நான் செய்யறது. என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பாக்குறாங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கிறேன். நாங்க எப்படி செயற்படுறோம், என்னென்ன பிரச்சனைகளுக்கு நடக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பார்க்காதவங்களுக்கு அது புரியாது. அப்ப தயவு செய்து நான் சொல்றேன், இப்ப என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றாக்கள் மட்டும் கமெண்ட் பண்ணலாம் ஒரு கருத்துக்களை. சும்மா கமெண்ட் போடக்கூடாது நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கு மேலே பாதிப்பா இருக்கும். அப்ப நேற்று அப்படித்தான், நேற்று சொன்ன மாட்டீங்க, அதான் சொல்ல மாட்டீங்க, நான் இது சாப்பிடல. என்னன்னு சொன்னா மூளொன்று சொல்லும் மனம் ஒன்று சொல்லும் தானே. அப்ப அந்த மனம் கேட்கல எனக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு முதல் முந்தைய நாள் தான் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. ஒருவங்க எங்கள்கிட்ட உதவி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் இன்னொரு ஆள்கிட்டையும் உதவி வாங்கியிருக்கிறாங்க. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா அப்ப அது உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக மறைக்கிறாங்களே சில விஷயங்களை என்று நான் யோசிச்சேன். நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிஞ்சு, அப்ப அது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி வர புது பிரச்சனை வருது. இதுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. எங்களோட ஊராக்களே அவங்க அனுப்புறாக்களுக்கு நான் உதவி எடுத்து கொடுக்கலன்னு அது ஒரு அதை என்ன பெரியா பேசினோம், கமெண்ட் எல்லாம் போட்டவங்க. அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நான் அந்த தவறை நான் செய்யலைன்றக்குள்ள அதை நான் நியாயப்படுத்துவேன். அப்ப நியாயப்படுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸு, உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸு இருந்தாங்க என் கூட, அது ரொம்பவே நன்றி. இப்போ ஊராக்கள் பிரச்சனை படும்போதோ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட நினச்சி பார்க்கல. ஏனண்டா இப்போ நான் பிஸியாக இருக்கிறதால அவங்களுக்கு டைம் ஒதுக்கி பேசுறதும் இல்லை, டச்செலாம் போயிட்டு உண்மையிலேயே இப்போ குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்தாங்க, தட்டி கேட்டாங்க. அதை தட்டி கேட்டேன்னா கமெண்ட்ல போட்டாக்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. இவர் நல்லா தான் செய்தாரு. எங்களோட ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும், அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இப்போ எனக்கு என்னை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நான் ஒரு அமைதியானால் என்ன சொல்கிறேன், நான் இந்த நிலைமைக்கு வந்தது கூட எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. இப்போ இப்படி பேசுகிறேன், ஒரு தைரியமாக பேசுகிறேன், ஒரு ஆக்களில் முகம் கொடுத்து பேசுகிறேன்ட்டு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அந்த வீடியோவில் அம்மா சொல்கிறவன்னு சொன்னால், என்ன சொல்கிறவன்னு சொன்னால், அவைக்கு மாதம் காசு வருதாம், அதை நான் எடுக்கிறேன்னா அடுத்தது என்ன சொன்னாவண்டா, அவைக்கு கொடுத்த காசுல நான் எடுத்தது போடணும்னு சொன்னாவு. அப்ப அது மேலே அந்த அண்ணன் கோல் எடுத்திருக்காரு, அந்த யூடியூப் வீடியோ போட்டு வரேன்னு கோல் எடுத்திருக்காரு. ஆனா அந்த டைம்ல நான் தூக்கல. இப்ப நார்மலாவே தெரியும், என்னோட வீடியோஸ்லயே சொல்லியிருக்கிறேன், எனக்கு கோல்கள் வர டைம்ல உடனே எடுத்து பேச முடியாத நிலையில நான் இருக்கிறேன். நான் தெரியும் தானே பிஸியா இருக்கிறதால எடுக்கிறல. அப்ப நேற்று நான் ஃப்ரீயா இருந்ததால ஒரு தெரியல 5 மணிக்கோ 5:45 ஆக போகுது போல. அப்ப வந்த நம்பருக்கு நான் எடுத்து பேசி கொண்டிருக்கும் போல அந்த யூடியூபருக்கும் போயிருக்கு, அவர் எடுத்தது இருக்கு தானே, மிஸ்கோல் இருக்கு தானே, அப்ப போயிருக்கு. அப்ப அவர் கேட்டாரு, நவமணி இந்த அம்மாவோட பேர் நவமணி அம்மாவுக்கு நீங்க காசு கொடுத்தனீங்களாம், அதையும் வாங்கிட்டு போயிருக்கீங்க 1500 ரூபா. அடுத்தது மாசம் அவருக்கு ஹெல்ப் கிடைச்சு கொண்டிருக்கு, அதெல்லாம் நிரூபிச்சுதாச்சு, அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுத்து. அந்த அக்காவோட நான் பேசினேன். நான் என்ன அப்படிதான் சொன்னாரு தொலைபேசி மூலமா பேசும்போது விஜய் அக்கா. அப்ப அவையும் எங்களோட பேசினாங்க, கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப நீங்க ஏன் அந்த காசை நீங்க எடுத்து ஏன் இந்த கள்ள வேலை செய்யறீங்கன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், அப்ப முதல் தடவை அவர் பேசும்போது யார் எவரை சொல்றாருன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 5 மாசம் போய் இந்த வீடியோ போட்டு இப்ப டெய்லி என்னோட வீடியோஸ் வருது, டெய்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் எடுத்து கொடுக்குறேன்றக்குள்ள யாருன்னு ஞாபகம் வரல. அதுக்கப்புறம் எனக்கு விளங்கினது. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப அந்த அம்மா என்ன சொல்லிருக்காவன்னு நான் கேட்டேன். நான் அப்ப சொன்னாவோ இதே விஷயத்தான் சொல்லிருக்காவன்னு சொன்னாவ. அப்ப நான் பாக்குறேன் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அவர் வீடியோ போட்டு தரான் பாருங்கன்னு சொன்னாரு. அப்ப பாருங்களேன், இப்ப சம்பந்தப்பட்டால் நான் இருக்கிறேன். அப்ப ஓகே, அதை விடுவோமே, வீடியோ போட்டிருக்காரு, அந்த அம்மா சொன்ன கருத்தை சொல்லி போட்டிருக்கிறாரு. அப்ப நான் அந்த வீடியோ போய் பார்க்கும்போது அவர் என்னை பத்தியா பேசுறாரு. இப்படித்தானே என்னோட பேரை சொல்லாம என்னோட போட்டோ போடாம பேசினா கூட, இப்ப மட்டக்கள போல ஒரு யூடியூபர், இந்த 125 நம்பருடைய யூடியூபர் தானண்டா அது நானண்டு வீடியோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அப்ப விளங்குதானே. அப்ப ஒரு அப்படி என்ன வெளிப்படையா காட்டி அவரு பேசுறாரு சில விஷயங்கள். அதனாலதான் வந்துருக்கேன் கட்டாயமா. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் 13K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். என்ன சொல்ற, அந்த வீடியோ பார்த்து மேல எனக்கு பார்க்கலாம் போயிட்டு. ஏனண்டா எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இப்ப நம்ம ஒழுங்கா தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒழுங்கா செஞ்சு கொண்டிருக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. என்ன அந்த அம்மா சொல்றா, அந்த அம்மா சொல்லும் போது நான் ஒன்று யோசிச்சேன், அம்மா உங்களுக்கு அப்படி மாசம் ஹெல்ப் ஆறது அதை நான் செய்யலாட்டி அந்த அம்மா கொண்டிருக்கேன். அம்மா வாங்கம்மா என்னம்மா நீங்க பார்த்த வேலை, வாங்கல என்ன பார்த்த வேலை நீங்க எனக்கு நீங்க கோல் ஏதாச்சும் எடுத்தீங்களா?
ஒரு கோல் எடுத்தீங்களா எனக்கு நீங்க எடுத்து கதைக்க மாட்டீங்க. என்ன கதை இல்ல எனக்கு நான் 5 மாசம் ஆயிடுத்து எனக்கு ஒரு கோல் எடுத்தீங்களான்னு சொல்லுங்க. எடுத்து நீங்க கதைக்க மாட்டீங்க. எடுத்தாலும் தூக்குறீங்க. எடுத்து எப்ப எடுத்தீங்க? நாங்க எடுத்த சம்பாத்தனை எப்ப எடுத்த இங்க வச்சு எடுத்ததா அந்த வீடியோ எடுக்க எடுத்த அப்ப எடுத்த வேலை இல்லையம்மா உங்களோட வீடியோ எடுத்து நான் 5 மாசம் அப்ப உங்களுக்கு மாசம் ஹெல்ப் கிடைக்குதுண்டா அது அது நான் சொல்றது ஒரு புரிதல் ஒன்று வேணும்மா. அப்ப சம்பந்தப்பட்ட நான் இருக்கிறேன் சரியா உங்களுக்கு நான் சொல்லி போட்டு போனேன்னா அப்ப மாசம் கிடைக்குதுண்டா அதை வந்து நீங்க என்ன காரணத்துக்காக எனக்கு அந்த பொடியும் வரல அந்த காசு பொடியை அந்த பொடியை எடுக்கிறானா அதைத்தான் நான் சொல்றேன். என்ன நம்பர் வந்து இப்ப எவ்வளவு பேர் என்ன தொடர்பு கொள்றாங்க. அப்போ என்ன நம்பர் எடுத்து 5 மாசத்துல ஒரு வாய்ப்பும் கூட கிடைக்கலையா? எத்தனை பேர் எடுத்தீங்க அம்மா? எத்தனை மாசம் எடுத்தீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாமா. நான் 5 இப்ப எப்ப வீடியோ எடுத்தேன் உங்களோட அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க வந்து சொல்லிருக்கீங்க மாசம் உங்களுக்கு கிடைக்கிற ஹெல்ப் நான் எடுக்கிறேனாமண்டு. அது எனக்கு தெரியாது. நீங்க எடுக்கிறீங்க. அப்ப வந்து உங்களோட யாரு பேசின அவரோட குரல் ஞாபகம் இருக்கா? அந்த யூடியூப் வீடியோ பேசின நீங்க ஃபோன் நம்பர் தந்தீங்களா? உங்கள்ட்ட ஃபோன் நம்பர் இருக்கா? அவங்களோட ஃபோன் நம்பர் எங்கள்கிட்டயும் இல்ல. இல்ல உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? உங்களோட ஃபோன் நம்பர் வேலை செய்யாம போயிட்டு நீங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் உங்களோட மகளோட ஃபோன் நம்பர் தந்தீங்களா? பொம்பளை பிள்ளை அவட நம்பர் வேலை செய்யல. இப்ப என்னன்னு சொன்னா நீங்க என்னட்ட வந்து டைரக்டா வந்து கேட்டிருக்கணும் என்ன தம்பி வீடியோ எடுத்தது போனீங்க ஹெல்ப் கிடைக்கலன்னு. நான் இந்த இடங்கள்ல அத எடுக்கன்னு சொன்னா இல்ல 5 மாசம் ஆயிடுது மாமா சரியா? என்ன இது பாருங்களேன். இப்ப என்னன்னு சொன்னா எவ்வளவு பேர் என்னோட கோல் எடுத்து பேசுறாங்க. அப்ப ஒரு தடவை என்னது இல்லையா? அப்ப நான் சொல்ல போனா அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணினா இந்த இவங்களோட வீட்டையும் வந்தேன்னா அப்ப பாருங்க இந்த வீட்டை காட்டுங்க பெரிய வீடு இதெல்லாம் இருக்கு. அப்ப ஸ்டடீஸுக்கு ஹெல்ப் வேணுமா? அப்ப அம்மாவுக்கும் ஒரு வருத்தம் இல்லை. எனக்கு இவங்களை விட கஷ்டப்பட்டாக்கள் இருக்கிறாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கல. ஒரு 15 நாள் வரைக்கும் மழை டைம்ல வந்து பார்த்து போட்டு போனேன்னா அப்ப இங்க வந்து பார்த்தேன் நீங்க இல்ல சரியா? நீங்க இல்ல அதுக்கு நான் என்னம்மா செய்யறேன். அப்ப நீங்க நான் நினைச்சேன் உங்களோட வீடியோ போட்டதுக்கு நீங்க சொல்லணும் உங்களை வந்து நான் தேடி வந்து வீடியோ போட்டேனா வீடியோ எடுப்பேன் உங்களுக்கு காசு வருமானு வீடியோ எடுத்தேனா நான் ரோட்டில போற ஒரு மனுஷனை வந்து அது இல்ல நீங்க பதில் சொல்லணும்மா சரியா? என்னோட சொன்னா நான் ஒழுங்கா செஞ்சு கொண்டிருக்கிறேன் சரியா? அது உங்களுக்கு தெரியும். நான் கேட்கறதுக்கு பதில சொல்லுங்க. நான் உங்களோட வீட்டை வந்து ஹெல்ப் எடுத்து தரேன்னு சொன்னேனா? இல்ல அந்த வீடியோ இருக்கு என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை விடுங்க அதுக்குரிய ஆதாரம் நான் வச்சிருக்கேன் சரியா? இப்ப நான் அங்க என்ன தொடர்பு கொண்டு கஷ்டமா இருக்கு தம்பி என்ன வந்து வீடியோ எடுங்க நான் தனியா தரிக்கிறேன்னு சொன்ன அங்க வீடியோ எடுத்து வரும்போது இல்ல நீங்க சொல்லல அந்த அம்மாட வீடியோ நாங்க முடிச்சுட்டாவே ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போதோ நீங்க எங்களை மறிச்சீங்க. மறிச்சீங்க. அப்ப மறிச்சு அப்ப உங்களோட தகவல்கள் எங்களுக்கு ஒண்ணும் தெரியும். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் யார் வரண்டு எங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க தம்பி வந்து பாருங்க கடைசியா வந்து பாருங்க நாங்க போக்குள்ளே நின்றவ நாங்க வரக்குள்ளே நின்றவ இந்த அம்மா நாங்க அந்த உதவி கொடுக்கக்குள்ளே நின்றவ திருப்பி நாங்க அந்த வீடியோ முடிச்சிட்டு வர வரைக்கும் விடத்தி நின்றவ. அப்ப விலங்குதானே ஒருவன் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அப்ப வீடியோ எடுத்து நான் போட்டுறேன். அது ஆரம்ப கட்டத்துல இப்ப இந்த நாலேஜ் வந்து இப்ப இருக்கிற நாலேஜ் அப்ப ஆரம்ப கட்டத்துல இல்ல வீடியோ எடுத்து போட்டுட்டேன். உங்களோட வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு எனக்கு சில கருத்துக்களும் வந்தது. உங்களோட ஊர்ல இருந்து உங்களுக்கு ஒரு மகன் ஒன்று இருக்குதானே? அப்படிலாம் சொல்லக்கூடாமா? இல்ல நான் என்ன நீங்க வந்து நான் உங்களோட காசு எடுத்துட்டு என்னட்ட சொல்லாம நீங்க இன்னொரு யூடியூப் ஆள்கிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க இல்ல ஒரு மகன் இருக்காரு தானே உங்களுக்கு? மகள் இருக்கிறாங்க தானே? சமுத்தி காசி வருது தானே? இல்ல நான் சொல்றது நான் அதுவும் கஷ்டம் தான் விளங்குது வருது தானே? இப்ப வந்து உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு சொன்னாங்க நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாலும் அந்த காசை மகள் தான் எடுப்பாங்க. உங்களோட மகள் இருக்காங்க அந்த பக்கத்துல. நான் சொல்றது உண்மைதான். நீ ஆரம்பத்துல நான் விசாரிச்சுலாம் வீடியோ எடுக்கல. நின்ன கூப்பிட்டு என்ன வீடியோ எடுத்ததுக்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் சில பேருக்கு நடக்கும். விவேகானந்துக்கு வீடியோ எடுத்து நீங்க அது நான் எப்படி சொல்றேன் நீங்க இல்ல நீங்க பாருங்களா இப்ப வந்து நீ காசு வாங்கிட்டு வசதியோட இருக்கல. இப்ப நீங்க என்ன தொடர்பு கொண்டு இப்ப இப்ப நீங்க என்ன தொடர்பு கொண்டீங்களா? என்ன அது 5 மாசமா ஆயிடுத்து. அப்ப என்ன தொடர்பு கொண்டீங்களா? உங்களுக்கு அதான் நான் வந்து இது புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஒரு கல்ல வேலை செய்திருந்தா எனக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு காசு அனுப்பினவங்க. அப்ப நான் அதை உங்களுக்கு காசு வந்து உங்களோட பிரச்சனையை முடிச்சுக்கலாம் தானே? உங்களோட வீடியோல ஒரு பிரச்சனையும் இருந்ததாலதான் நான் அதான் சொல்றேன். உங்களோட வீடியோ பார்த்து எனக்கு வந்தது.
எனக்கு கோல் எடுத்து கூட சொன்னவங்க யாருன்னு நான் இப்படி சொல்றேன் யாரு இப்படி நான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க என்னட்ட மெயின் என்னட்ட நீங்க எடுத்து கேட்டீங்களா எனக்கு மாசம் ஹெல்ப் எங்கன்னு கேட்டீங்களா கோல் தூக்கல அதானே இப்ப விளங்குதானே 5 மாசத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப நேற்று தான் வீடியோ போட்டிருக்காவு அப்ப 5 மாசத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் தூக்கிருக்க மாட்டேன்னா நீங்க வந்து எனக்கு கோல் எடுத்திருக்கணுமா நீங்க என்னட்ட கேட்டிருக்கணும் நம்பர் இருந்ததா நான் சொல்றது கேளுங்கள உங்களோட டைம் எனக்குள்ள அவைக்கும் கொடுத்தேன்னா அவ வந்து இல்ல அவைக்கு 20,000 கொடுத்து போட்டு போனா அவ நல்ல உடைய பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்ப இந்த அக்காக்கு எடுத்தேன்னா சரியா அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னன்னு சொன்னா மாசம் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலன்றதுதானே உங்களுக்கு அதுதானம்மா நீங்க என்னட்ட வந்து கேட்டிருக்கணுமேமா நீங்க அதான் பாருங்களேன் இப்ப எங்க சைடு திருன்னு சொல்றீங்க சரி அதை விடுவோமே அதை நீங்க எதுக்கு திருப்பி அதான் சொல்றீங்க. இப்ப வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னாமா உங்களோட காசை வந்து நான் எடுக்கல அதை விளங்கிக்கொள்ளணும் சரியா நீங்க உங்களுக்கு தெரியாம அவர்கிட்ட சொல்லித்தீங்க அவர் எப்படி போடுவாருண்டு ஆனா அந்த யூடியூபால என்ன செஞ்சிருக்காருண்டா உங்களோட காசை வந்து நான் எடுக்கிறேன் அந்த மாசம் ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டாரு விளங்குதா அப்படி போடுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாருண்டு தெரியுமா உங்களுக்கு அஸ்மா இது எல்லாம் தெரியுமம்மா சரியா வருத்தமண்டு இப்ப நாங்க எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் கிட்டடியில கூட ஒரு வீடியோ எடுத்து நாங்க 55,000 ஹெல்ப் வாங்கிட்டு ஹெல்ப் எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லி கூட ஹெல்ப் வாங்கியிருக்காங்க அதுக்குரிய ஆதாரம்லாம் நான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்னோட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுவேன் சரியா. இப்ப அது வேற இதுதானே இப்ப வந்து இல்லைங்களா என்னன்னு சொன்னாக்கா அந்த ஒரு வயசு போனாமா நான் சொன்ன அந்த ரோட்டுல மறைச்சு அவைக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ண விட்டுட்டீங்க அதான் என்னென்ன கேட்போம்னு இல்ல நான் அதுக்கு பிறகு காசை போட இல்ல நான் முதல்ல பிரச்சனை சரியா அந்த டைம்ல போன உடைச்சிட்டு அந்த காசன பிரசிஷ்டத்தை நிப்பாட்டிட்டான் அது நான் வீட்டுல இருந்து அந்த செய்யறத இப்ப எல்லாம் பிரச்சனையா போயிட்டு அப்ப அது பிறகு இப்ப அங்க இருந்து அங்க பக்கத்துல நிக்கே ஒரு அவார்டு ஞாபகம் தான் பாவம் சரி நம்ம என்ன எதிர்பார்த்திருக்கேன் என்னன்னா இப்ப அவார்டு அந்த பேர் வந்து நவமணி என்றோ இருக்குது நவமணி என்ன முழு அர்த்தம் மட்டும் தெரியுமா உங்களுக்கு டீக்கியோட ஹஸ்பண்ட் பேர் வரைக்கும் இல்ல அது என்ன முழு பேர் தெரியுமான்னு என்னன்னு சொன்னாக்கா என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா இப்படித்தான் நடந்தது என்ன விஷயம்னா அது எத்தனை ஒரு 4 மாசம் இருக்கும் 4-5 மாசம் இருக்கும் 4 மாசம் ஆயிட்டல்ல இல்ல அதை விட கூட இருக்கும் மக்கா அது இப்ப நான் அது 3ஆம் மாசம் அப்படித்தான் அந்த வீடியோ போட்டோ போடல இப்ப 8ஆம் மாசம் 9 மாசம் ஆரம்பிக்குது அப்படி இருக்குமாக்கா நான் சரியா டேட்டே பாக்கலாம் நான் நிறைய நாள் ஆயிடுச்சு நீங்க அதோட சேர்த்து இன்னொரு பிள்ளைக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க இப்ப விளங்குதா இப்ப நீங்க சொன்னீங்கம்மா இப்ப என்ன சொன்னா ஒரு மகனா வந்தா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுனானம்மா இப்ப நீங்க ஒரு மகன்ட வந்து ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லும் போது அந்த மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே நேரடியா பேசுவோமே என்று நீங்க யோசிச்சீங்களாம்மா இது என்னம்மா அது சரியாம்மா அஞ்சாருங்க நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினீங்க அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து அந்த அக்காக்கு அனுப்பினா அப்ப அடுத்த மாசம் அனுப்புறேன்னு சொன்னவ அவ வெக்கேஷன் போனவையா அவட பேங்க்ல ஏதோ பிரச்சனையாமண்டா அவ அனுப்பல அப்ப நான் எடுத்து கேட்டேன் நாம அவ எதிர்பார்த்து நீங்க போட போறீங்கன்னு கேட்க நான் போடுறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சில பிரச்சனைகளும் இந்த அந்த வீடியோல வந்ததால அப்ப நானும் நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சதால நிறைய பிரச்சனைகள் வந்ததால அப்படியே அது போயிட்டம்மா. நீங்க நான் கேட்கிறேன் என்னட்ட நேரடியா வந்து ஒரு வார்த்தை கேட்டீங்களா காணணும்னு சொன்னா கோல் எடுத்துன்னு சொல்றீங்க எவ்வளவு பேரம்மா அதுக்கு பிறகு தொடர்பு கொண்டிருக்காங்க. அப்ப நான் என்ன கோல் இந்த பப்ளிக் என்ன போறேன் இந்த நம்பர் இதுதானு அப்ப ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லயோ சரி ஒரு கொமெண்டா என்ன போட்டீங்களா அது சரியம்மா. அப்ப என்னட்ட கேட்காம வந்து இப்ப எங்கண்டு திரிப்பாங்க அம்மா இப்ப ஜருங்களே எங்கண்டு திரிப்பாங்க சரியா யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இப்ப நான் செய்யறேன் இந்த பொடியில எங்க என்ன மிஸ்டேக் விடுறான்னு எங்க ஓட்டு இருக்குன்னு தான் பாப்பாங்க விளங்கிட்டா. அப்ப வந்து ஒரு மகனா வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு இதுக்காக வேண்டி நீங்க என்ன பிரச்சனை டிரெக்டா கேட்கலையே நீங்க என்ன நீங்க சொன்னதுக்கு அவர் வந்து பில்டப் பண்ணி போட்டிருக்கிறாரு சரியா. அதான் எங்க தேடித்துறேன்னா அம்மா சொல்றா சரிதானே அவங்களோட மகளும் இருக்காங்க அம்மா தனியா இல்ல அம்மா வந்து அனாதையா ஒன்றும் இல்ல பேரப்பொடியன்னு இருக்கு
மகனிரிக்கு ஒரு ஒரு இங்க இருக்கீங்க இங்க இல்லாட்டியும் உனக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னாம உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லல, ஒரு என்ன தொடர்பு கொள்றதுக்காக உங்களுக்கு இருக்கேன். உங்களுக்கு தெரியா நம்பர் அடிச்சு பேசுறதுக்கு தெரியாமா? அதாம்மா இப்ப நானும் இப்ப உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கேன். அந்த அம்மா வந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்ய போறாவோ சரியா? அவ வந்து அவையோட பிள்ளையாவ உணர்ந்துட்டாவோ. இப்ப வந்து உங்களுக்கு 9,000 ரூபாய் 9,500 அனுப்பியிருக்காவோ சரியா? அவ சொன்னதாவ செய்ய போறாவோ. அப்ப வந்து நான் கேட்கிற கேள்வி அம்மா வந்து உங்களுக்கு வீடியோ போட நான் டிரெக்டா வந்து என்னட்ட கேட்கலையம்மா எங்க மகன் அந்த காசு அதான் நான் கேட்கிறேன். நீங்க கேட்காம வந்து ஒரு யூடியூபர் வந்து இங்க வந்து வீடியோ எடுத்துக்கிற பக்கத்துல இவங்க நான் ரிஜெக்ட் பண்ணினேனா, இவங்களுக்கு வந்து இவங்களோட கஷ்டப்பட்டாக்கள் இருக்காங்கன்ட்டு இவங்கள நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சரிதானே? அப்ப இங்க அதான் சொல்றேன் விலங்குதானே? அதான் இப்ப வந்து ஃபுல்லுன்னு சொல்றீங்க தானே? அப்ப டிரெக்டா வந்து என்ன கேட்டுக்கலாமே? யூடியூபர் சாப்பிடு இப்ப நீங்க என்னட்ட டிரெக்டா வந்து ஒண்ணும் கேட்கல தானே? சரி சரி அதான் நம்ம கேட்கிறோம். ஆனம்மா இப்ப வந்து நேரடியா வந்து என்ன கேட்காம என்ன இப்ப நான் உங்களுக்கு எந்த வீடியோஸ் பாக்குறீங்களா? பாத்துருக்கீங்களா? ஓ பாத்து நீங்க அந்த யூடியூபுக்கு மேலே நம்பர் இருக்கு. அப்ப இவைக்கு மகன் ஒன்று இருக்கு, பேரப்பொடின்னு இருக்கு, மகள் இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன தொடர்பு கொண்டிக்கலாம் தானே? இப்ப எவ்வளவு பேர் ஹெல்ப் வேணும் தம்பி எடுக்கிறாங்க. அப்போ என்னட்ட டைரக்டா சம்பந்தப்பட்டால என்னட்ட சொல்லாம பார அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு சொல்ற சரியா? நீங்க பேசணுமாம்மா. அந்த வீடியோ யூடியூப்ல ஓடிக்கொண்டிருக்கீங்கம்மா. இப்ப நம்ம எவ்வளவு வெஞ்சாருங்களா, நம்ம எவ்வளவு உதவி திட்டங்கள் செய்யறோம். இவைக்கு அந்த உதவி கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குன்னு தானே? அதை வந்து உரியாள்கிட்ட கேட்கணும். வந்தாக்கிட்ட சொன்னா வந்து அவங்க எங்க எடுத்திருப்பாங்கன்னு. இப்ப அவங்கள விட வந்து குறுகிய காலத்துல நான் வந்து நிறைய வேலை திட்டங்கள்லாம் செஞ்சுட்டேன், உதவி திட்டங்களை செஞ்சுட்டேன். அப்ப அதையும் யோசிக்குதானே உங்களுக்கு விளங்கானே? ஒரு நீங்க யோசிங்கல்ல, அது பிள்ளைதானே? இப்ப என்னட்டு சம்பந்தப்பட்டாள்கிட்ட கேட்காம ஏன் தம்பி காசு வரலன்னு கேட்காம ஓ அதுதான் சொல்றேன். அது உங்களுக்கு விளங்குதா? அது விளங்குதான். ஓ அதுதான் நான் கேட்கிறேன்னம்மா. இப்ப நாங்க வந்து இல்ல நாங்க வந்து ஒரு வீடியோல வந்து பிரச்சனை முடிய காசெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? இல்ல எனக்கு அவன் நான் பார வந்த டைமோட சிச்சுவேஷனை விட எனக்கு தெரியாமா. ஓ அது விளங்குது எனக்கு. இப்ப அந்த உதவி செய்யத்தான் வந்தேன். அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் இப்ப வந்து டிரெக்டா என்னட்டு கேட்காம வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லான்னு அதுக்கு தீர்வை நான் சொல்லிருப்பேன் தானேம்மா. இப்ப அவைக்கு மாசம் மாசம் காசு அனுப்ப சொன்ன அக்கா வந்து காசு அனுப்பலன்னு கூட நிரூபிச்சுட்டேன் நான். இப்ப வந்து அவை கோல் எடுத்தா கூட தூக்கு நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணல. அப்ப வந்து அவ வீடியோல அப்படித்தான் சொல்றாரு. அவரு சொல்றாரு, அம்மா வந்து பில்டப் பண்ணி சொல்லலாட்டியும் அவரு வந்து சொல்றாரு தானே, இப்படி தம்பி எடுக்கிறான் நிறைய பேருக்கு இப்படித்தான் செய்யறான்னு அவரு சொல்றாரு. இப்ப அவரு வந்து ஜோசிக்கு தானே வேணும் வேணே. அவருமே என்னட்ட கேட்கல, தம்பி என்ன இப்படி ஒரு சொல்றாங்க இது உண்மையாண்டா, அதுக்குரிய காரணத்தை நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க அதான் சொல்றோம்மா, ஒரு வீடியோல வந்து ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றதா அந்த இடத்துக்கு நாங்க போறல. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, சில பேருக்கு அப்படி இருக்கு. ஒரு சும்மா ஒரு வீடியோல பிரச்சனை வருதுன்னு இதுக்கு அதான் இதுக்கு வந்து அதான் நம்ம உதவி என்ன பொறுத்தவரை தம்பி, நான் இந்த இடத்த பக்கத்துல இருந்து வரைக்கும் இருக்கேன். இந்த காயத்தை பாருங்க, இந்த இருக்க பட்டி உள்ளுக பீசி நீ வந்தது எனக்கு அது சரி வந்தது. ஆறு எனக்கு காசு வந்தது. இந்த என்ன டியோ வந்தவர் டியோ வந்து பார்த்துட்டு போக ஒரு ஊரு சேனல் சொல்றேன், வேற வாகனம் இருக்கு. அதுதான் நம்ம அதுவும் ஒரு பிரச்சனை நடக்குது ஊருக்காராக்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுதான்மா உங்களுக்கு கஷ்டம் வந்து நீங்க வந்து வயசு போன உங்களுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசுமா உங்களுக்கு? 70 வயதுல வந்து எல்லாருக்கும் வந்து 70 வயதுல 70 வயதுல எல்லாருக்கும் வருத்தங்கள், எல்லாரும் அந்த கஷ்டம். இது வயசு நான் எப்ப வெளிநாடு போனேன்?
வருஷம் ஆயிருக்கு. ஒரு இல்லப்பா வருஷமா. வெகு நாள். சரி ஓகே. அது முதுகு நரம்பு சுனிக்கு நடக்க இயலாது ஒன்றும் செய்யலாது தொழில் அப்படி இஞ்சால உள்ளத்துல இருக்கேன் படுங்க. அது சரி அம்மா ஓகே. நீங்க வீடியோல அதைத்தான் சொல்லிருக்கிறீங்க. நான் கேக்குறதுடா உங்களுக்கு சரி உங்களுக்கு அனுப்ப முன் வந்தவ வந்து உங்களுக்கு காசு அனுப்பல. அப்போ வந்து நான் எடுக்கல அந்த காசை மாசம் மாசம் நானும் எடுக்கல. என்னப்பா இதெல்லாம் தெரியாதா? அது தெரியாம இப்படி பேசுறேன் நான் இன்னொரு ஆள் மூலம். அவர் இன்னும் பில்ட்ட பேத்தி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவை நான் நீங்களும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. நிறைய வீடியோ நாங்க பார்க்கிறோம். என்னோட வீடியோஸை நீங்க பாக்குறீங்க தானே. அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நான் தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அம்மா பேரப்பொடி இருக்கிறா தானே. பேரப்பொடி எனக்கு எத்தனை வயது? 16 வயசு. அவருக்கு போன்ல தெரியும் தானே. அந்த இவரோட மகளுக்கு போன்ல விஷயங்கள் தெரியும் தானே. அப்ப என்ன தம்பி அண்டு சரி அது என்ன கருத்து தான் தம்பி. நீங்க வந்து சும்மா சொல்லக்கூடாதானே அம்மா. ஒரு பொடியனுக்கு வந்து நான் எவ்வளவு செஞ்சு தர்றேன், இந்த பொடியன் வந்து எடுத்துட்டு போய்த்தா மாசம் மாசம் காசு வருது, இந்த பொடியன் அடுக்கானுண்டு உங்களுக்கு தெரியாமலும் உங்களோட காசை நான் அடுக்கிறேன்னு நீங்க சொல்லல தானே. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மாவுக்கு 20,000 கொடுத்து போட்டு வந்தேன் நான். அந்த அம்மாவும் கூட சொன்னவ உங்களுக்கு வீடியோ எடுக்க வேணாண்டு. அவ சொன்னா நீங்க சண்டை பிடிக்க கூடாது சரியா. இதுக்கு பிறகு ஆனா அவைக்கு இருக்கிற பாத்தீங்களா இந்த இப்ப பாருங்க ஒருவங்களுக்கு உதவி செஞ்சாதான் பிரச்சனை வரும். இல்ல அதான் நீங்க சொல்லுங்க. பாரத்தை நீங்க தட்டக்கூடாது. ஆறா இருந்தாலும் சரி, ஆறும் தட்டக்கூடாது. நான் தட்டல வைக்குமா. பக்கத்துல இருக்கவங்களும் அவைய பத்தி நேற்று இருந்து நான் ஓடிட்டு. அது சரி அது சரியம்மா. இப்ப கூட உங்களுக்கு உங்களோட இல்ல அவ வந்து செய்யல சரியா. இப்ப என்ன சொல்ல வாரன்னு சொன்னா நீங்க கத்தாதீங்க சரியா. நேற்று நீங்க உங்களோட வீடியோ பாத்தீங்கம்மா. இப்ப ஏதோ ஒன்று நீங்க சொல்லிருக்கேன் திருப்பி என்ன அது சரி. நீங்க கத்தாதீங்க சரியா. நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் இப்ப வந்திருக்கேன். எந்த கேள்வி என்னன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க என்னட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமே. சரியாம்மா சரி. நீங்க அதை சொல்றீங்க காணல்னு சொல்றாங்க. அப்ப அவர் வந்து என்ன வந்து நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் என்ன வந்து ஒரு பிள்ளையா கதைக்காரு தானே. உங்களோட மாசம் காசை நான் எடுத்தேன் அவரு கதைக்காரு தானே. அப்ப வந்து நம்ம அவருடைய கதைப்பமே. அவர் நான் கோல் எடுப்பேன் கதை எதுக்குன்னு சொன்னவர். தெரியும் தானே சரி அம்மா. நான் வந்த சிச்சுவேஷன் இப்ப வேற தானே. இப்ப 5 மாசமும் பாருங்க 5 மாசம். அதுதான் நான் சொல்றேன். அம்மா வந்து கேட்டுக்கொள்ளுங்க. ஓமாம்மா சரி. நான் அங்க நடக்கிறது உனக்கு தெரியும் தெரியாதா. சரியம்மா நம்ம சரி நம்ம வீடியோ போட்டு உனக்கு தெரியும் தானே. நேரான எந்த நம்பர் என்னோட தொலைபேசி நம்பரு இவர் என்னோட தொலைபேசி நம்பரை மாம்ப்ரோ என்ற ஒரு யூடியூப் சேனல்ல அவர் காட்டி பேசுறாரு. இப்ப கட் பண்றாரு அவரு விளங்கிட்டானே. அவர் அந்த வீடியோல சொல்றாரு அவர் நம்பர்னு தெரிஞ்சுதானே தூக்காம இருக்கிறேன் நம்மன்ற அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க நான் இப்ப எத்தனை மணிக்கு எடுத்தேன் 6:26 நான் நேற்று அவரோட பேசுறேன். நான் 26 நிமிஷம் பேசியிருக்கிறேன். அதுக்கு முதல்ல அவர் ஃப்ரைடே எடுத்திருக்கிறாரு, சாட்டர்டே எடுத்திருக்கிறாரு, மண்டே எடுத்திருக்கிறாரு. அப்ப வந்த மிஸ்கோலை பார்த்து நான் திருப்பி அவருக்கு எடுத்தேனா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கல. இப்ப நான் வளமையா அப்படித்தான் ஃப்ரீயான டைம்ல லீவா இருக்கிற டைம்ல வந்த கோள்கள் எடுத்து பேசி என்ன ஹெல்ப்புக்காக எடுப்பாங்கன்னு போட்டு நான் எடுத்து பேசுறேன். அந்த டைம்ல அவரோட எடுத்து பேசினா அவர் சொன்னாரு தவமணிக்கு நீங்க மாசம் மாசம் வர காசை நீங்க எடுக்கிறீங்க என்றவர் சொன்னாரு. அப்ப நான் சொன்னா அப்படி ஒருபோது நான் செய்யல. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க அவரு நான் சொன்னா ஒரு ஆதாரம் இருக்காம் அவர் வீடியோல எல்லாம் போட்டு தரம்னு சொன்னாரு. அப்ப நான் வீடியோ பார்த்தேன். போய் வீடியோ பார்க்கும்போது நீங்க பேசுறீங்கம்மா மாசம் மாசம் காசு அப்படி சொன்னீங்களா அவர்கிட்ட. அதான் மாசம் மாசம் காசு அனுப்புறேன்னு நீங்க சொன்னீங்க. அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களா தம்பிக்கு அதுக்கு பிறகு தொடர்பு கொள்ளையும் இல்ல தம்பி வரையிலன்னு சொல்லிருக்கீங்க. அது ஓகே. டிரெக்டா என்னோட நம்பருக்கு நீங்க என்ன அதுக்கு பிறகு பேசல தானே. என்னோட பேசினா அதுக்கு ஒரு பதில நான் சொல்லியிருப்பேன் தானே. அதானம்மா என்னோட எல்லா வீடியோஸ்லயும் வந்து எனக்கு நடக்கிற பிரச்சனைகள் நான் அதுக்குன்னு தனி வீடியோ போடாம இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள்ல நான் ஒரு எல்லா வீடியோலயும் நான் சொல்லி தான் பாறேன்.
அப்படி உங்களோட விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்துல உங்களோட வீடியோ போடும் போதெல்லாம் நான் யூடியூபரா இருக்கல, டிக்டாக்கரா தான் இருந்தேன். நாங்க டிக்டாக்கர்னு சொன்னா டிக்டாக்ல வீடியோ போட்டு அதுக்கு பிறகு யூடியூபுக்கு வந்தால்தான் நான். அப்ப சில விஷயங்கள் வந்து அப்ப எனக்கு புது அனுபவமா இருந்தது. பாப்பா அவராண்டு பாப்போம். ஹலோ இல்ல இல்லக்கா, நான் ஒரு வேலையா நிக்கிறேன், எடுக்கிறேன். சரியா விளங்கிட்டாமா? இப்ப ஒரு கோல் வருது, நான் எடுத்து பேசுறேன் தானே. அது மாதிரி தான் நீங்க ஏதோ ஒரு வழியில தான் எடுத்து பேசி இப்ப நீங்க எனக்கு எடுத்துருக்கீங்க. எந்த கருத்து தான் என்னட்ட சொல்லாம ஒரு யூடியூபர்ட்ட சொன்னதுதான் உங்களோட ஃபீல். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு வந்து காசு, உங்களுக்கு வர காசை வந்து மாசம் எப்படி அம்மா அது எப்படி எடுக்கிற? சரி, அது சொல்றாக்களுக்கும் கொஞ்சம் யோசிச்சு சொல்ற இல்லையா? ஒரு பொடின்ற ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி முடியுமான்னு யோசிக்கிற இல்லையா? ஓகே, ஒரு மனுஷன் வந்து தவறு செய்யறது உண்மையிலேயே எல்லாரும் தவறு செய்யறதான்மா. இப்ப அந்த வீடியோல அந்த வீடியோ போட்டு அம்மா வந்து உங்களை பத்தி சொன்னதா ஒரு தவறு தான், விளங்குதான்? அதுதான் சொல்றேன். அப்ப வந்து எல்லா விஷயங்களையும் பாக்க அவர் யூடியூபரா இருக்கக்குள்ள எப்படி பிரச்சனை வரும்னு தெரியத்தானே வேணும். அப்ப வந்து அவர் ஒரு சக யூடியூபரை மதிக்கணும். என்னோட யூடியூப்ல நீங்க பாக்கலாம், ஒரு யூடியூபரை பத்தி நாங்க சொல்லிட்டா வந்து இவங்க தான் சொல்லி நான் ஒரு விதமா பேசினதில்லை. என்னட்டே நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிருக்காங்க. அந்த பொடியும் கோல் எடுக்கிறாரு இல்ல, ஹெல்ப் பண்ணிட்டு சொன்னவர் செய்யறாரு இல்ல, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் எல்லா யூடியூபரை பத்தி சில விஷயங்கள் பொது மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனக்கு தெரியும், நம்ம நல்லது செஞ்சாலும் வந்து நிறைய பேர் நம்மளை பத்தி கூடாம தான் பேசப்படுறாங்க. அதே போலதான் இவங்களுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு விளங்கிட்டு, அதனால இப்ப நான் இருக்கிற மாதிரி தானே அவரும் தேடி கண்டுபிடிச்சு இல்லாதாக்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறாரு. அவர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதே போலதான் அந்த வீட்லயும் கூட அவர் எவ்வளவு கொடுத்து போட்டு போனவராம். இதுக்கு அந்த ஒழுங்க இப்ப அடுத்த கட்டமா அவட்டையும் போவோம், உங்களுக்கு தந்த காசை நான் வாங்கிட்டு போனான்டா அவட்டையும் கேட்போம். அவன் நின்றாவட்ட கேட்போம், சரி என்னை சொல்லலானே ஒருத்தட்டி நான் மாறணுண்டு. அப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணவரா எவ்வளவு 30 கொடுத்தான்னு சொன்னவர். அப்ப அந்த இடத்துல அவருக்கு நன்றி சொன்னேன். அண்ணன் உண்மையிலேயே அவருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியரா இருக்கு, அப்ப நீங்க உதவி செஞ்சதுக்கு நன்றி தான் அந்த இடத்துல நான் சொன்னேன். அப்ப அந்த வீடியோல அவர் சொல்றாவு, போனவர் உதவி செய்யறேன்னு சொன்னவர் அதுக்கு பிறகு போனவர் தான் தூக்குறது இல்லை கோலண்டு அவர் குற்றச்சாட்டுன்னு சொன்னேன் அந்த அம்மா. அப்ப நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு அந்த உதவி செஞ்சதே பெரிய விஷயம், அப்ப நீங்க அவரை பற்றி சொல்லக்கூடாது, அவரும் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு நான் சொன்னேன்னா. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி போடுறது பிள்ளைதானே? நீங்க அது பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அதான்மா இப்ப என்னன்னு சொன்னா கோழி கூட அடிச்சு தாரன்னு சொன்ன அதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தேன். சில பேர் வந்து சொன்னதாலையும் சில பேர் சொன்னதாலையும் காசு அனுப்பினவையும் தட்டிப்பட்டதாலதான் அந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன். உங்களோட வீடியோவை நான் விட்டுட்டேன். என்னன்னு சொன்னா அப்ப அந்த டைம்ல நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டு இருந்தேன், நான் அதை விட்டுட்டேன். அப்ப உங்களோட ஊராக்கள்லாம் பிரச்சனை அதான். அப்ப வந்து அப்படி அது வந்து நம்ம அடுத்த கட்டமா அந்த எல்லா இடத்துலயும் அது நடக்கிறது. ஆமா, அப்ப வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆமா, அடுத்த நான் வந்து கோழி இப்ப கேக்குறீங்கம்மா. அப்ப வந்து கோழிக்கூடு கட்டுறதுக்காகத்தான் நம்ம அடுத்த கட்டம் ஒரு கிழமையால வாரன்னு சொன்னா அதான் வரல. அது வராதுக்கான காரணத்தை நான் இப்ப சொல்றேன் தானே. இப்ப வந்து யாரும் உங்களுக்கு காசு அனுப்பவும் இல்லை, உங்களோட காசுல வந்து நான் ஒரு ரூபாய் எடுக்கல. அந்த அக்கா வந்து அந்த மிச்ச காசை போட வேண்டிய கடமாவைக்கு அப்ப வந்து இப்பதான் அவ உணர்ந்து 9500 போட்டவ உங்களுக்கு கோழிக்கூடு கட்டித்தாரன்னு சொல்லியிருக்கிறாவ. அப்ப கோழிக்கூடு கட்டித்தரத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாவ, விளங்குதா? அப்ப கோழி குஞ்சு வாங்குறதுக்கு 30,000 அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாவ. அவ அனுப்பத்தான் வேணும். என்னன்னு சொன்னா அவட ஃபீல, விளங்கிட்டா? அப்ப வந்து வீடியோல சொன்னவ. அப்ப அந்த இதுதான் இந்த விஷயத்த வந்து நான் வீடியோ ஒரு விளங்குதா ஒரு பிரச்சனைக்குரிய இடம்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்க திருப்பி போறல. அது ஆரம்ப கட்டத்துல நாங்க எடுத்த வீடியோ அது, விளங்க. அதை நான் சொல்றேன். அப்ப வந்து நீங்க யூடியூப் வீடியோல நீங்க இப்படி சொல்லிருக்கிறீங்க, அவரும் இப்படி சொல்லிருக்கிறாரு. இப்ப மக்களே நீங்க பார்க்கணும், அவரு கோல் எடுத்து நான் காலையில பேசினேன் நான் அவரோட. என்னோட யூடியூப் வீடியோல நீங்க பேசணும். மாம்பரோன்றவர் என்ற நம்பரை வந்து அவர் காட்டுறாரு. அப்ப நீங்க என்னோட வீடியோஸ்ல நீங்க பேசணும் என்று சொன்ன நான் அவர் வந்து கட் பண்றாரு. காலையில கூட நான் 3 நிமிஷம் காய்ச்சிருக்கேன். மெயினோட சொன்னா நீங்க ஒரு இப்படி நான் மாசம் ஹெல்ப் எடுக்கிற விஜயக்காட மாசம் ஹெல்ப் எடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க அந்த அம்மாட வீட்டை போயிட்டு நான் எடுப்பேன், நீங்க கட்டாயமா எனக்கு ஆன்சர் பண்ணணும். நான் கேட்கிற பதிலுக்கு நீங்க சொல்லணும். அவர் கடமை தானே. என்னை பத்தி ஒரு போட்டோக்கா என்னோட போட்டோவை என்னோட நேமை சொல்லாம விட்டாலும் என்னோட நம்பர் அவர் காட்டுறாரு. என்னோட நம்பரை காட்டி அவரை யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து உங்களில் ஒருவன் தான் கமெண்ட் பண்றாங்க அம்மா. அப்ப அம்மாக்கு இந்த விஷயங்கள்லாம் யூடியூப் என்றாலே அம்மாக்கு என்னன்னு தெரியாம அவ சொல்லிட்டா. அதை வந்து ஒரு பில்டப் பண்ணி அதை வந்து விளங்குதானே பிளாக் பண்ணிட்டார் நம்பரை.
இதானே அவர் நம்பர் பிளாக் பண்ணிட்டார். அப்ப யூடியூப் வீடியோல அவர் சொல்ல வேண்டிய கடமை வர்ற அவங்களுக்கு எதுவும் ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக போடக்கூடாது. இது நம்மளோட பிரச்சனைமா. நீங்க என்னோட பேசுறீங்க, உங்களுக்கு வந்து சரி தம்பி நம்பர் தந்து இப்ப பாத்தீங்களா உங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் எடுத்தது போய் தரவர். இப்ப என்னோட பேசுறதுக்கு அவர் இது விளங்கணும். உங்களுக்கு யூடியூப்பை பத்தி தெரிய வேண்டும். அப்ப வந்து எப்படியானாக்கள் எல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு விளங்கணும். இப்ப வந்து சொல்ல போனாம இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இப்ப எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேரை நம்பி காசு அனுப்பியிருக்காங்க. இப்ப உங்களோட காசை வந்து நான் எடுத்துட்டு போய் உங்களோட காசை வந்து நான் என்ன உங்களுக்கு உரிய காசை நான் ஏதோ ஒரு ரூபாய் எடுத்தாலும் நான் அதை மறைக்கத்தானே பாப்பேன். ஏதோ ஒரு கடத்துல நான் மந்திரிப்பேன் தானேம்மா. அப்ப ஒரு சொல்ல போனா உங்களோட வீடியோ எடுக்கும்போது 30,000 ரூபா 50,000 ரூபா ஒரு கட்டத்துல 80,000 ரூபாவோட கொடுத்தேனா. அப்போ வந்து நான் ஒரு அறிவுள்ள ஆளா இருந்திருக்கு. அப்ப அம்மாக்கு நம்ம ஒரு கள்ளத்தனமான வேலை செஞ்சிருக்கிறோம். அப்ப முடிக்க பாப்போம்டான்னு நான் யோசிப்பேன். அப்ப வந்து அம்மாட வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் சொன்னதாலதான் நான் அந்த சவுத்தனா ஒரு வீடியோல பிரச்சனை வருதுன்னு சொன்னா எல்லா யூடியூப் பேருக்கும் தெரியும். ஒரு வீடியோக்குள்ள வந்து அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு சொன்னா கமெண்ட் எல்லாம் வருதுன்னு சொன்னா அதுல என்னன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடாதுன்றதான பேசிக்கான ஒரு விடயம். அதே சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். சரியா? அப்ப வந்து 5 மாசத்துக்கு பிறகு இது பிரச்சனை வந்தா என்னம்மா விளங்குதானே? உங்களுக்கு விளங்குதா அது? அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்து நான் சொன்னவங்க. அப்ப நீங்க அவங்கள தானே கேட்கணும். அவ மட்டும் இல்ல வீடியோ போட்டது எல்லாரும் பார்த்தவங்க தானே. டிக்டாக்ல மட்டும் 1,31,000 பேர் பார்த்தவங்க. இப்ப வந்து அந்த வீடியோட சொல்றாரு இப்படி தம்பி நீ காசு எடுக்கிறா, அப்ப இன்னொரு யூடியூபர் போயிட்டு வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியும் தானே. அப்ப எப்படா அப்ப எனக்கு பாக்குறாக்கள் வந்து முட்டாளன்னு நினைச்சிட்டீங்களா? இவள இந்த விஜய் அக்கா வந்து காசு அனுப்புற முட்டாளன்னு நினைச்சிட்டீங்களா? அவ வந்து மாசம் ஹெல்ப் கிடைக்கிற வீட்டெல்லாம் போயிட்டு நான் அப்டேட் கொடுக்குறேன். 1 மாசத்துக்கு பிறவோ அல்லது 3 மாசத்துக்கு பிறவோ நான் போயிட்டு அப்டேட் கொடுக்குறேன். அப்ப வந்து அவங்கள முட்டாக்கள்மா அவங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா? மத்தக்களுக்கு எல்லாமே இருக்கேயுமே இல்ல. அப்ப உங்களுக்கு எந்த வேதனை விளங்குதானேம்மா. நான் காலையில சாப்பிட நைட்டும் சாப்பிடலம்மா. உங்களை நினைச்சானு கவலை. அதுதான் விளங்கானே. இப்ப பாருங்க அவர் வந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. பொய்னா நான் காட்டுறேன். அப்பதே இப்போ நான் தெளிய விலங்கலாட்டி போய் காட்டுறேன். நேற்று நான் கதைச்சது மண்டே 23 நிமிஷம் நான் கதைச்சேன். நான் அதுக்கு பிறகு நைட்டு வந்து வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நான் கோல் எடுத்தேன். அவர் ஒரு கோலும் தூக்கல. இன்றைக்கு காலையில கட் பண்ணி போட்டு திருப்பி எடுக்க தூக்கினாரு. 3 நிமிஷம் கதைச்சேன். நான் அப்ப சொன்னேன் இப்ப என்ன பத்தி நீங்க வீடியோல போட்டிருக்கிறீங்க. அப்ப நீங்க கட்டாயமா நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமையில என்ன கடமை தானே அவர் என்ன பத்தி அவர் போட்டுத்தாரு. அப்ப எந்த பக்கம் நியாயம் இருக்கு. ரெண்டு கருத்தை எங்கிட்ட ஒரு வீடியோ அவர் போடணும். அப்ப இப்ப எடுத்தனா தூக்கல. அதுக்கப்புறம் பிளாக் கொண்டு விழுது பாருங்களா. நம்பர் வந்து பிளாக் கொண்டா வருது. பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப இதுலயே விளங்குற இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறேன். என்னன்னு சொன்னா அம்மாட்ட காசு நான் எடுத்ததும் இல்ல. அந்த வீடியோல என்ன பேசினாங்கன்னு சொன்னா கோழிக்கூடு கட்டுற விஷயமா தான் நாங்க போனோம். நாங்க அம்மா நம்ம அடுத்த கட்டமா கோழிக்கூடு கட்டுவோம் நம்ம வாரன்னு சொல்லி போட்டு போனேன் நான். அப்படி அந்த வீடியோ பார்த்தது இந்த அம்மாவுக்கு செய்ய வேணாம் மகன் இதுக்கு மகள் இருக்கேன்னு சொன்னா அதுதான் எனக்கு இப்ப விளங்குது. அம்மா எனக்கு இப்ப விளங்குது. சரியானே எனக்கு சரியே. அப்ப அந்த டைம்ல வந்து அப்படி சொல்லிட்டாங்க. அப்பதான் ஒரு சின்ன பொடியன்னு சொல்லலாம். யூடியூப்ல ஒரு சின்ன ஒரு வளர்ந்து வர ஆளுமே இல்லை. அப்ப அப்பதான் நான் கால் எடுத்து வைக்கிறேன். அப்ப வந்து நிறைய அனுபவங்களும் இல்லை. அப்ப நான் அதை விட்டுட்டேன். உங்களோட வீடியோ நான் விட்டுட்டேன். நம்ம அவையும் அப்ப அவட்டையும் அடுத்த மாசம் எடுத்து கேட்டு நான் காசு அனுப்பலி அனுப்புங்க அவட அக்கௌண்ட் அனுப்பியிருக்கேன். அவ சொன்ன அனுப்புறேன்ட்டு. அப்ப உங்களுக்கு அவ அனுப்பல விளங்கிட்டா. அப்ப ஒரு ஆள் சொல்ற அனுப்பலன்ட்டு. அப்ப நம்ம கோழிக்கூடு கட்டுற விலையும் வந்து முடியல விளங்க. நம்ம அதை வந்து செய்யணும். நீங்க சரி கோல் காய்ச்சி தானே இருக்கிறோம். கோல் காய்ச்சி வீடு வாசல்ல இருந்தா பரவாயில்ல. அவர் கிடக்க உங்களுக்கு தெரியும். ஓ அது தெரியும் எனக்கு விளங்குது. அப்ப நீங்க டைரக்டா வந்து என்ன கொண்டு சொன்னதுக்குள்ள இருந்து கால் இழுத்த மரத்தால் உண்டு அவட புருஷனாரு. ஓ இப்ப என்னோட காலத்து தானம்மா என்ன நீங்க எப்படியாச்சும் தொடர்பு கொண்டிருக்கலாம். தம்பி நீங்க ஊராக்கள் எதுவும் சொன்னாங்களா ஏன் எனக்கு உதவி கொண்டு வந்து சாரீங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு பதில நான் டைரக்டா வந்துருப்பேன். பாருங்க நம்பரை கூட எங்க வச்சு தூக்கி புது நம்பர் அதான்மா அவளுக்கு நான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிட்டேன். அவ வந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினதுக்கு பிறகுதான் அந்த அந்த அக்கா வந்து நேற்று நைட்டே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் 9,500 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்கும். சரியா?
எங்க வாட்ஸ்அப் பாப்போம், அதுக்கு எடுத்து பாப்போம். கோல் தூக்குறாவாண்டு 1 மணிக்கு எடுக்க சொன்னாவோ. அது சரி, அந்த நம்பர் சரி வராது. எது நம்பர் கொடுத்தது? இது ஆர்டிபி நம்பர் தான். அது அந்த அக்கௌண்ட். ஏன் நானும் கொண்டு போய் சொல்லணும் தரிக்க. இதுதான் நம்ம கொடுத்த நம்பர். உண்மையிலேயே இப்ப சரியானே அம்மா. இப்ப அந்த அடுத்த கட்டமா கோழிக்கூடு கட்டுற விஷயமா தான் அந்த வேலைகளை நம்ம செய்வோம். உங்களோட கையில காசு போட்டு சரியானே. அது 5 மாசம் ஆயிட்டு. அடுத்தது ஒரு கிழமையால வார ஆரம்பிப்பு சொல்லி போட்டுதான் நம்ம போனோம் நாம. சரியா விளங்குதா அது? அப்ப இப்படியான தடைகள் வந்ததால நானும் விட்டுட்டேன். சரியா, அதான ஒரு மெயினான காரணம் அம்மா. உங்களோட 1500 காசும் கூட உங்களோட வேலை திட்டத்துக்காக தான் நான் வாங்கினேன். விளங்குதா? அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்மா. நம்ம எவ்வளவு லட்சம் கோழிக்கூடு அது இல்ல விலகி கொள்ளணும். இப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, எல்லார்ட்டையும் சொன்னேன் கோழிக்கூடு கட்டுற விஷயமா தான் அதை நம்ம பார்த்தோம். நாம இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு போனா நம்ம கோழிக்கூடு கட்டுவோம் தானே சொல்லி போட்டு போன அவ காசு எனக்கு ஓம்மா செய்வோம்மா. நீங்க எனக்கு கவலையா இருந்ததம்மா. 1500 காசு அம்மா வாங்கிட்டு போறேன்லாம் சொல்றாவோ. 10,000 காசு மாசம் மாசம் வருதுன்னு சொன்னாவோ. அப்ப உங்களுக்கு கோழிக்கூடு கட்டுற வேலை திட்டம் இருந்ததாலதான் அப்படியெல்லாம் அந்த காசு எல்லாம் எனக்கு வந்தது. விளங்குதா? அப்ப நீங்க அதுக்கு பிறகு என்ன டைரக்டா கேட்டிருக்கலாம், என்ன தம்பி இப்படி எல்லாம் நீங்க வாரீங்கன்னு. எனக்கு உண்மையிலே எனக்கு அப்படி விளங்குதா? அப்பா ஊராக்கெல்லாம் அப்படி சொன்னதாலதான் அந்த ஒரு பிரச்சனைக்குரிய மாதிரி போகுதுன்னு போட்டு நான் விட்டுட்டேன் நம்ம. இப்ப உங்களோட காசை இஞ்சாருங்களேம்மா. இப்ப என்னன்னு சொன்னாமா 1500 நான் எடுக்கிறேன்னு சொன்னா அது உங்களுக்காகத்தாம்மா நான் எடுத்தேன்னா. இல்ல நீங்க விலை கொள்ளணும்மா. இல்ல அவர் அப்படித்தானே சொல்றாரு. எல்லா இடத்துலயும் அப்படித்தான் எடுத்துப்பா. அது கோழிக்கூடு கட்டுற ஒரு வேலை திட்டத்துக்காக தான் எடுத்துட்டு போனேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப அம்மாக்கு ஒரு 3 நாளையாலேயோ ஒரு கிழமையாலோ வேலி கோழிக்கூடு கட்டுமே அந்த வீடியோலையும் பேசினா அம்மா. சரியா, அதுக்காக தான் நான் எடுத்துட்டு போனேன் தவிர இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கூட நினைக்கலாம். அப்ப ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி எடுத்து போறான்னு நீங்க நினைக்கலாம். இப்ப என்னன்னு சொன்னா பக்கத்துலயும் 20,000 கொடுத்தேன் நான், அங்காலையும் 30,000 கொடுத்தேன். அப்ப அவங்கள்ட்ட நம்ம அடுத்த கட்டமா கேட்போம் உங்கள்ட்ட காசு. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச காசு. அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அவங்களுக்கு கையில கொடுக்க வேண்டிய காசு, உங்களுக்கு ஒரு கோழிக்கூடு கட்ட வேண்டிய காசு அவங்களுக்கு வந்தது. விளங்குதா? அதுல தம்பி நான் கொஞ்சம் கூட போடுவேன் அவ எவ்வளவு சொன்னாவோ, கட்டமா செய்வோம்னு சொன்னாவோ. அப்ப நான் அம்மாக்கு சாப்பாட்டுக்கான காசை கொடுங்க, நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்புறேன்னு கூட சொன்னாவா என்கிட்ட. அப்படி அனுப்புறேன்னு சொன்னாவோ. அப்ப அதுக்காகத்தான் நான் அந்த காசை வாங்கிட்டு போனேன் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லம்மா. எனக்குரிய ஆதாரங்கள் இருக்கு. பக்கத்துல 30 கொடுத்தனா 20 கொடுத்தா அவங்ககிட்ட 1% வாங்கல. ஏன்டா அவங்களுக்கு அது கையில கொடுத்து போக வேண்டிய காசு. அவங்களுக்கு நான் முன்னின்று கோழிக்கூடோ அல்லது வீடு திருத்தி கொடுக்க வேண்டிய காசு இல்லாது. விளங்குதா? அப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு யூடியூப்பை பத்தி ஒன்றும் தெரியா, ஆனா யூடியூப்ல என்ன நடக்குமென்று எங்களுக்கு தெரியும். விளங்கிட்டு தானே? அப்ப சரிதானே? இப்ப இதுலயே விளங்குது அந்த யூடியூப் வீடியோ போட்டவர் ஏன் கோல் தூக்குறாரு இல்ல, அவருக்கு எப்படி அவர் வீடியோல சொல்ற. இப்ப அந்த அக்கா கூட கதைச்ச வாய்ஸ்கள் இருக்கு, நிறைய நாங்க கதைச்சிருக்கோம், அதெல்லாம் நான் போடுறேன். சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இன்னொரு வீடியோவும் அதுல சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு அம்மாவுக்கு நான் 50,000 கொடுத்து போட்டு 10,000 வாங்கிட்டு போனாமட்டு அதையும் காய்ச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கும் இதே நிலைமை தான். மாசம் ஹெல்ப் கொண்டிருந்தது. அவங்க சொன்னாங்க வீடியோ இதே பிரச்சனை தான். அப்ப ஆரம்ப வீடியோஸ்ல நான் ஒரு வீடியோ எடுக்கும் போது நான் விசாரிக்காம எடுத்துட்டேன். அதான் நான் செய்த பிள்ளை. இப்ப ஒருவங்க அனுபவத்தின் மூலமா தான் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனா விசாரிக்காம எடுத்துட்டார். அவங்களோட வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிட்டு அவங்களுக்கு ஊர்பட்ட எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு விளங்கினாரு. டைரக்டா என்னட்ட செங்கலடி அண்ணனு கூட பேசினாரு. கமெண்ட் வந்தது. அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு கூட எனக்கு எடுத்தாங்க. தம்பி அவங்க இந்த பிள்ளைகளால அவங்க பிள்ளைகளை காட்டி அவங்க காசு வாங்குறாங்க, அது அந்த பிள்ளைகளை எங்களை பார்க்க பெறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப சரி ஓகே, ஏதோ அவங்களுக்கு வீடியோ போட்டு மாசம் ஹெல்ப் கிடைக்குதுன்னு போட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நாங்க அவங்களோட வீட்டை போகலாம், தம்பி நீங்க வீடியோ போடாம எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அப்படி போடும்போது எப்படி நாங்க ஒரு உதவி செய்யறோம்னு சொன்னா கட்டாயம் வீடியோ போடத்தான் வேணும். அப்ப வீடியோ போடாம ஹெல்ப் பண்ணுங்க, அந்த காசை தாங்கன்னு சொன்னா நாங்க எப்படி கொடுக்குற. அப்ப சம்பந்தப்பட்ட அம்மா காசு அனுப்பின அம்மா அவட்ட சொன்னா அவங்களுக்கு மா தேவைப்படுது, 6,000 கேட்குறாங்க மா வாங்குறதுக்கு.
அப்ப என்னக்கா செய்யறேன்னு சொல்ல அதுக்கு பிறகு அவைக்கே ஒரு இது அதிர்ச்சியா போயிடுது. என்னடா அப்ப மாக்கு 6000 ரூபாய் 8000 ரூபாய் அவங்க கேட்கிறாங்களேன்ட்டு. அப்ப அந்த விஷயத்தையும் நான் நைட்டு அந்த அக்காவோட நான் பேசினேன். நான் அதையும் போட்டு காட்டுறேன். அந்த விஷயத்தையும் நான் பார்ப்பேன். எந்த வீடியோ உண்டோ பார்ப்போம். இதாண்டு இந்த சரண்யா அக்கா. ஓமக்கா என்ன செய்றீங்க? நெதர்லாந்துல இருக்கிற சரண்யா அக்கா. சும்மா இருக்கிறேன். வேலை விட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. போய் நிற்கிறேன். சரி அக்கா சரி அக்கா. அதான் அன்னைக்கு ஒரு நேரம் கோல் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பி எடுத்தேன், அதுக்கப்புறம் எடுக்கவும் இல்லை. சும்மா சொல்றதுக்கு சொன்னான். சரி அக்கா நன்றி. அதான் நல்லதா செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஆனா அது சில பேருக்கு பொறுக்கு இல்லை போல. நீங்க அந்த ஒரு பாட்டி அம்மாக்களுக்கு நீங்க மாசம் மாசம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல வீடியோ போட்டதுக்கு பிறகு. 2 பேர் பாட்டியும் 2 பேர் பிள்ளைகளும். ஓ அந்த ஊனம் அந்த அந்த நீங்க சொல்றாங்க 2 வயசு போன பாட்டி 2 பிள்ளைகள் ஊனம்ன்ற. அப்ப அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க, இடையில விட்டுட்டீங்க. என்ன அனுப்பவும் இல்ல. நீங்க சொன்னீங்க மாசம் மாசம் 5000 மாவண்டி கொடுக்குறேன்னா அப்படி ஒரு நாங்க பண்ண மாட்டோம். அதுதானக்கா அந்த ரீசன். அந்த ரீசன் ஒன்று இருக்குதானே. அடுத்தது இதே கொண்டு கதைச்சு என்னன்னு சொன்னாக்கா அதான் இப்ப என்னது நீங்க அந்த அது உங்களுக்கு பிடிக்கல அந்த கூட செலவழிக்கிறது. இல்ல இல்ல அது அவங்களுக்கு நாங்க ஒரு ஹெல்ப் தான் பண்றோம். ஹலோ ஓமாக்கா நார்மல் கோல் வந்ததுதான். சொல்லுங்களேன். எனக்கு பிடிச்சிருந்தா எதுவும் நான் இங்க கேட்கறதுல நிறைய கஷ்டப்பட்டவங்க பிடிச்சிருந்தா நான் அன்றைக்கு செய்த மாதிரி செய்வேன். அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தவங்க காசு அனுப்பினவங்க அவங்களுக்கே பிடிக்கல. அப்ப காசு அனுப்பி நம்ம எதுக்காக உதவி செய்யறோம் அவங்களுக்கு உண்மையில ஆமா கால் வலிக்குதாமா கதிரறிக்கா. அப்ப நீங்க போங்கல நம்ம சரியா. அப்ப நீங்க நிக்கிறீங்களே இப்ப அதை பார்த்து கூட நிறைய பேர் சொல்லுவாங்களே நீங்க பிரிக்க போறீங்களா கீழே கதிரறிக்கா. ஓமாம்மா சில விஷயங்கள் அப்படித்தாம்மா எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கம்மா. என்னன்னு சொன்னா அப்படித்தான். இப்ப நம்ம ஒரு உங்களுக்கு காசு கொடுக்குறோம்னு சொன்னா அது சரியா போய் சேரணும் தானே. அது எதுக்காக கொடுக்குறோம்? பிள்ளைகளுக்காக கொடுக்குறோம். அப்ப அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு ஊராக்களும் சரி நானும் நேரடியா கண்ணு அந்த ஒரு பொம்பளை புள்ளன்றிக்கு கண்டிக்க அந்த ஊனமுற்ற பொம்பளை பிள்ளைக்கு அந்த கண் தெரியாத அம்மா ஒரு இருக்கும். அந்த 2 பாட்டி அம்மாவில கண் தெரியாத அம்மா அந்த பிள்ளை கத்திக்கொண்டே இருக்க அரைஞ்ச அந்த பிள்ளை மாறி மாறி பலரண்டு அரைஞ்ச. அப்ப நான் நிக்கிறேன்னு தெரியாம அரைஞ்ச. அப்ப அதையும் கூட நான் கண்ணால பார்த்தேன்னா. அப்ப இப்ப விலங்குதானே. இப்ப யூடியூபர்ஸ் நம்ம இருக்கிறோம்னு சொன்னா நிறைய யூடியூபர் தெரியும். ஒரு இடத்துல பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி அந்த பிரச்சனையும் தாண்டி எப்படி அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன். அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். கட்டாயம் வரும் எங்களுக்கு. அப்ப அதனாலதான் நான் அந்த உதவியை நிப்பாட்டினேன். அப்ப நம்ம 50,000 காசு அது 10,000 எடுத்து போறன்றது அவங்களுக்கு மாசம் மாசம் கிடைக்க வேண்டிய உதவி ஸ்டாப் பண்ணினால அவங்க அப்படிதான் வயசு போன ஆட்களுக்கு அந்த புரிதல் அந்த என்ன எப்படி என்ற மாதிரி தெரியாம தான் அப்படி சொல்றேன். அப்ப அவங்களும் விளங்கிக்கொள்ள அந்த அம்மாக்களுக்கு விலங்கல்ல. இப்ப எப்படி இந்த யூடியூப் பண்ணா கூட அவங்களுக்கு தெரியாதானே. அவங்க நார்மலா வீடியோல கதைக்கிறாங்க. அது எப்படி ப்ரொடெக்ட் ஆகும் வேறாக்களுக்கு எப்படி அவங்களுக்கு அதான் நம்ம அப்படித்தான். இப்ப நான் சொல்ற விஷயம் அப்படித்தான். உங்களுக்கு யூடியூப் பண்ணான்னு தெரியும். அந்த பாட்டிய மக்களுக்கும் யூடியூப் பண்ணான்னு தெரியும். அவங்களுக்கு 2 பேருக்கு மாசம் மாசம் உள்ள ஹெல்ப் தான் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப மாசம் மாசம் உரியாக்கள் அனுப்பினா தானே நான் கொடுக்கலாம். அந்த காசை நான் எடுத்து என்ன செய்யறேன். இப்ப அதுக்குரிய இது ஆதாரமான இருக்கு. அது எந்த 50,000 அந்த காசை பொடி என்ன எடுத்துத்தான்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதானே. அதை விளைய கொள்ளணும். அதான் அந்த அந்த வேணும்னு சொன்னா இப்ப சித்தாண்டில இருக்கிறாங்க அவங்க அந்த கண்டிக்கப்பவங்க. அப்ப முடிஞ்சா அந்த யூடியூபர் யாராவது முடிஞ்சா அவன உறவினர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. சில விஷயங்கள் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அந்த 2 பேர் அம்மாக்களை பத்தி. அப்ப வீடியோ போட்டு எனக்கு தானே தெரியும்.
என்னென்ன பிரச்சனை அந்த வீடியோல இருக்குண்டு. அப்ப பட்டி பிரபான்றவர் அந்த அம்மாக்களை வீடியோ எடுத்து போட்டிருந்தவர் அவர் யூடியூப் சேனல்ல. அப்ப அவர்கிட்ட நான் நேற்று பேசினேனா, அப்ப நான் கேட்கும்போது அப்படிதான் கேட்டேன். அப்ப நீங்க வீடியோ எடுக்க முதல் அவங்களோட நிலவரத்தை வந்து வேற கிட்ட கேட்டீங்களா என்று கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லையா, அவரோட பாட்டுக்கு போய் வீடியோ எடுத்து வரான். அப்ப அவங்க அப்பதான் கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க தான். அப்ப நம்ம என்ன எப்படி வீடியோ எடுக்கிற அவங்க சொல்ற உண்மையானதுக்காக அவங்கள சம்மந்தப்பட்டாக்கிட்ட கூட அல்லது ஊராக்கிட்ட கூட கேட்கணும் தானே. அப்ப கேட்டுதான் வீடியோ எடுக்கணும். அப்ப அந்த அம்மாக்களை வந்து யார்கிட்டையும் கேட்காம வீடியோ எடுக்கும் போது அவங்க வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்ப ஊராக்கிட்ட கேட்டுக்க சொல்லியிருப்பாங்க, இவங்க நிறைய இடங்கள்ல உதவி வாங்குறேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றது புரியுது தானே. அந்த புரிதல்ன்றது அந்த சில பேருக்கு இல்லாதாலதான் இப்படி எல்லாம் பிரச்சனை எனக்கு வருது. இப்ப சொல்லப்போனா ஆரம்பத்துல எடுத்த வீடியோஸுக்கு தான் எனக்கு பிரச்சனை வரும். ஏன்டா ஆரம்பத்துல வந்து நான் ஒரு டிக்டாக்கரா தான் செயற்பட்டேன். நான் ஆரம்பத்துல ஒரு 4-5 வீடியோ கிட்ட அப்படி ஹெல்ப் மாசம் ஹெல்ப் வரமே கிடைச்சிருக்கு. அது பொரியாக்களும் அனுப்பல. அப்ப அதுக்கு பிறகு நான் நிறைய வேலை திட்டங்கள் நான் சிறப்பாக தான் செஞ்சு கொண்டு வரேன். அது தெரியும். அதன் மூலமா மத்தாக்கள் மூலமா எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்ததில்ல. அதை விலையை கொள்ளணும். இப்ப ஆரம்பத்துல வந்து எனக்கு எனக்கு ஒரு ஆசை ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஆசை நிறைய பேருக்கு. அதனால ஒரு அனுபவம் இல்லாம நான் உள்ள வரும்போது தான் நிறைய பேரை வீடியோ பார்த்து வார பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சா நான் கற்றுக்கொண்டு இப்ப ஒழுங்கா செய்து கொண்டு வரேன். இந்த வேலை திட்டம்டா என் உதவி திட்டத்தை நான் செய்து கொண்டு வரேன். அதை புரிஞ்சு கொள்ளணும். சரிதாம்மா? இப்போ கதிரரிக்காமா நிறைய விஷயங்களை நானும் பேசிட்டேன். இப்ப என்ன நடந்தது, அவர் எப்படி உங்களை சந்திச்சாரு? அது இங்க இருந்தது நீங்க டாக்குமெண்ட் கொடுத்தா நான் போனேன். சரி, அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்க? அவரா அவங்கள்ட்ட கேட்டாரு இல்ல நீங்களா இப்படியான விஷயங்களை சொன்னீங்க? என்னது நான் நீ வீடியோ எடுத்து பாருங்க நீங்க வந்திருக்கீங்களாங்கன்றதான் நான் போனேன். அப்ப அவர்கிட்ட நீங்களா பேசுனீங்க? அப்ப என்ன நீ அங்க போன உடனே இப்படி பிள்ளைகள் வந்து போனதுகளப்பா அப்புறம் வரல. அவர் என்ன கேட்டாரு உங்கள்ட்ட? அவர் என்ன வீடியோ அதான் வந்து போனா அதான் அவர் வந்து இப்படி நீங்க சொன்னீங்க. அவர் கேட்டாரா அந்த பொடிட்டு நீங்க நேரடியா பேசுனீங்களான்னு கேட்டாரா? ஓ கேட்டவர் தான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன், நான் இப்படி இருக்குல்ல அவர் தான் சொன்னார் இந்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து காசு 10,000 உங்களுக்கு போடுறோமான்னு சொன்னா காசு 5 மாசம் போயிட்டு. அப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா? தம்பி வந்து கோழிக்கூடு கட்டித்தாரன்னு சொன்னவன், ஒரு கிழமையால வாரன்னு சொன்னவன், அல்லது என்ன எத்தனையோ நாளையில வார 5 மாசம் ஆயிட்டு. அப்ப அடுத்த கட்டமா அம்மாட கோழிக்கூடு கட்டுற வேலை திட்டங்கள் தான் செய்ய இருந்தேன். அப்ப அப்படி சொல்லி போட்டுதான் அம்மாட்ட சொல்லி போட்டு போனேன். ஏன்னா அப்படி விளங்குதான். அதான் கோழிக்கூடு அடிச்சு தாரன்னு சொல்லி போட்டுதான் போனேன். அப்ப நீங்க அதெல்லாம் சொன்னீங்களா? சொல்லல. அப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாசம் வர காசு மட்டும்தான் நீங்க தந்து திருப்பி வாங்கிட்டு போனது. அது வந்து கோழிக்கூடு கட்டுற சம்பந்தமா தானம்மா அந்த காசு. அது சரி, எனக்கு என்ன அதான் நீங்க சொல்லிருக்கீங்க இது தேவைப்பட்ட காசு. அதுதானேம்மா இப்ப விளங்கிட்டு தானே. இப்ப உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். அப்ப வந்து ஒருவங்க அக்கா அந்த அக்கா சொன்ன அவ வந்து கோழிக்கூடு கட்டுறேன். அப்ப அது சம்பந்தமா தான் அந்த காசு வாங்கிட்டு போன தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. நான் அக்காட்ட கேட்டேன், நான் அக்கா காசு அனுப்புவீங்களா? அப்ப அவ கேட்டா அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னு கேட்டாவோ. அப்ப நீங்க உங்கள்கிட்ட நான் கேட்டேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஒரு பேருண்ட வாட்ஸ்அப் நம்பர். அப்ப அம்மாட்ட கேட்டேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினாவோ. அனுப்பினோம் தானே? அனுப்பினா. அப்ப சரி அக்காட்ட கொடுத்துட்டேன். அக்கா வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் அக்காட்ட சொல்லிட்டேன். அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணல. இப்ப அக்கா அது வந்து உங்களுக்கு தெரியா, பாக்குறாக்களுக்கு தெளிவுபடுத்த தானே வேணும். ஒரு யூடியூபர் வந்து என்ன பத்தி போட்டிருக்காரு, விஜய் அக்கா வந்து அனுப்பி கொண்டிருக்கிறாவோ அந்த காசை இந்த பொடியா மாசம் அவன்கிட்ட தேவைக்காக எடுத்துக்கொள்றான் என்று அவர் போட்டிருக்கிறாரு. அப்ப வந்து உரியால் விஜய் அக்கா வந்து சொல்றாவோ, தம்பி எனக்கு சில பிரச்சனைகள் இருந்ததால அக்கா அம்மாட கோழிக்கூடு விஷயம் செய்ய முடியாம போயிட்டு அடுத்தது மாசம் நான் அனுப்பல, நான் இப்ப செய்யறேன் தம்பி, உங்களுக்கு பிரச்சனை வருது தம்பி, நான் செய்த தவறால உங்களுக்கு பிரச்சனை வருது, அப்ப அந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன்னு உங்களுக்கு அந்த அக்கா அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறோம். காசு கோழிக்கூடு கட்டுறதுக்கும் கோழி குஞ்சுகள் வாங்குறதுக்கும் உடனடியா 9,500 ரூபா உங்களோட என்ன ஆர்டிபி பேங்க், அது ஆர்டிபி பேங்க். ஓ அப்ப அதுக்கு அனுப்பியிருக்கிறாவோ. இப்ப அந்த அக்காவோடையும் பேசுவோமே, அவ ஆன்லைன்ல இருந்தா தூக்குவாவோ. 1 மணி எப்போ எடுக்க சொன்னாவோ 12 மணி தான் ஆகுது. பாப்போம், எடுத்து பாப்போம். இனிமே என்ன யோசிச்சுக்கன்னு சொன்னா,
இப்படி வருதானே இப்ப நிறைய பேர் சொல்ல வெளிக்கிடுறாங்க இப்ப நான் காசு எடுத்துட்டு போறேன்னு இப்ப அப்ப நான் உதவி செஞ்சாக்குற வீட்டுல அடுத்த கட்டமா நான் போக ஓ அவரு பில்டப் பண்ணி பேசுறாரு அப்ப நான் உதவி செஞ்சாக்குற வீடுகள்ல நான் போக போறேன் அப்ப விளங்கு ஓ இப்ப நான் வந்து எவ்வளவு பேருக்கு எனக்கு கணக்கு இல்லை நான் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்ப அப்படி உதவி செஞ்சாக்களை விட்டு போயிட்டா ஒரு விலங்கு தானே இந்த பொடியன் வந்து ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணினா அதுல 2 பேர் வந்து பிரச்சனை படல இந்த மனிதன் அப்படித்தானே இப்ப இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்து நான் அந்த விஷயத்தை இப்ப பேசிருக்கேன் போல 55,000 காசு கொடுத்த வீடியோவை என்னோட சொல்லாம 55,000 உதவி கிடைச்ச வீடியோ சொல்லாம என்னோட உதவி வாங்கிருக்கிறாங்க அப்ப பாருங்க உதவிக்காக வந்து எப்படி எல்லாம் போய் சொல்றாங்கன்னு பாருங்க அப்ப அதை விலை கொள்ளணும் அப்ப சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட நிறைய உண்மைகள் இருக்கு அவர்கிட்ட உண்மை தகவல்களை எல்லாத்தையும் கேட்டு போட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு போட்டுதான் அந்த வீடியோ வந்து போடணும் அப்ப வந்து அதை யோசிச்சு போடணும் சரிதானே இப்ப எந்த வீடியோஸே நிறைய பேர் பாக்குறாங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவமானம் அறிக்கை உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாம் கமெண்ட் பண்றாங்க அதெல்லாம் போது இப்படி ஒரு மனசுக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை புரிஞ்சு கொள்ளணும் மேலே நான் நேற்று கூட என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன்னா நேற்று நாளைக்கு போயிட்டு வீடு எடுக்க போறேன்னா கட்டாயமா அழுக கூடாடான்ற மாதிரி தான் எடுத்தேன் மேலே அழுக கூடா சாப்பிடுங்க அது அழுக கூடாடான்னு சொல்லித்தான் நான் வீடியோ எடுக்க வந்தேன்னா அவ்வளவு கவலைமா அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அந்த பிரபான்றவரும் கூட அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு அவரும் கூட அலசி ஆராயணும் ஊராக்கிட்ட கேட்டுதான் அந்த வீடியோ போடணும் அந்த அவங்க அந்த பாட்டி அம்மாட்ட நிறைய உண்மைகள் இருக்கு அவங்க வந்து அந்த பிள்ளைகளை வச்சு நிறைய உதவிகள் வாங்குறாங்க விளங்கிட்டானே அப்ப 8,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு பால் மாத்த வைப்படுறது அந்த அம்மா வந்து இப்ப பேசினா உதவி செய்ய முன் வந்த அப்படின்னா ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்ப நாங்க கஷ்டப்படுறாக்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண நாங்க முன்பாரோம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொன்னா அது விளங்குதானே சம்பந்தப்பட்டாக்கள் காசு அனுப்ப முன் வந்தாக்கள் என்னோட குளோஸா தான் இருக்கிறாங்க அவங்களோட காசை நான் வந்து எடுக்கல அவங்க மாசம் அனுப்பி அவங்களோட காசை நான் எடுக்கல சரியானே அவங்களுக்கு உரியாக்களுக்கு கிடைச்ச காசை வந்து அவங்களுக்கு நான் செய்து முடிச்சிருவேன் அந்த அம்மாவுக்கு கூட அந்த சித்தாண்டி அந்த ஊனமுட்ட 2 பேர்ல இருக்கிற அந்த அம்மாவுக்கு கூட அந்த காலுக்கு மருந்து கட்டி சுகப்படுத்தி விட்டதை விட நான் அப்ப நிறைய சாமான்கள் வாங்கி கொடுத்தீங்க அந்த என்ன நிறைய இந்த சாப்பாட்டு சாமான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பெட்டி அடுத்தது வந்து அந்த வீடியோ பார்த்து ஐயர்மார் வந்து கூட சாப்பாடு சாமான் வாங்கி கொடுத்தாங்க அந்த நன்றி கடன் இல்லையாம்மா விளங்கிட்டானே அந்த நன்றி கடன் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த மாசம் கிடைக்கிற ஹெல்ப் என்னாலாம் தடைப்படுதுன்ற ஒரு கோபத்துல ஒரு ஆதங்கத்துல அவங்க பேசலாம் வீடியோல அவங்க பேசி முடிச்சிடலாம் அதை வந்து சில யூடியூபர்ஸ் என்ன என்ற மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு மாதிரி எடுத்துட்டு அவங்க வந்து மெருகூட்டி சொல்றாங்க அதான் நான் சொல்றேன் தண்ணியும் கூட நான் சாப்பிட கூட இல்லம்மா நீங்க விலை கொள்ளணும் எந்த இது பாடம் உங்களுக்கு தெரியுமா அதானே இப்ப வந்து சம்பந்தப்பட்ட யூடியூபர் சிஐடி கொடுக்க போறாராமன்னு சொல்லிருக்காரு சிஐடி என்ன கொடுக்க போறாரு அவருக்கு ஆதாரங்கள் இருக்கான் என்ன ஆதாரம் சொல்லுவாங்க இப்ப நான் நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அந்த ஹெல்ப் பண்ண வீடுகள்ல நான் அந்த வீட்டுல இருக்கிற ஆட்கள் ஏதாச்சும் தவறுதலா காய்ச்சதும் இல்லை அவங்களுக்கு என் மூலமா பிரச்சனையும் வந்ததே இல்லை நான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நான் எல்லாத்தையும் போடுவேன் நான் சரியா தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்துல வந்து சில மிஸ்டேக் செய்திருந்தாலும் இப்ப நான் வந்து சரியான முறையில என்னோட யூடியூப் சேனல்ல என்னோட உதவி திட்டத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம் அந்த பொடியனுக்கு எப்படி வருமானம் வருது அப்ப காசை கொடுத்து போட்டு காசை தான் வாங்குறான்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து யூடியூப் மூலமா இன்கம் வருது அப்ப இப்பயும் கூட நம்மளாட்டி அதெல்லாம் தெளிவா போடணும்னு சொன்னா நான் போடுறேன் இப்ப கூட என்ன நம்மளாட்டி அதெல்லாம் தெளிவா போடணும் எவ்வளவு வருது இந்த பொடியனுக்கு எவ்வளவு வருது எவ்வளவு அதை நான் போட தயாரா இருக்கிறேன் அதை விளைய கொள்ளணும் எனக்கு யூடியூப் மூலமா இன்கம் வருது எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கம்மா சரிதானே ஒரு தம்பி நினைச்சு தம்பி நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தம்பி சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்றாங்க இப்ப இன்னொரு நைட் ஒரு அண்ணனோட பேசுறேன் நான் மேலே வந்து கால் கடுக்குதா இன்னொரு பிரபாகரன் அண்ணனோட நேற்று கொஞ்சம் கவலைப்பட்டு பேசினேன் நான் அவர் அந்த வார்த்தைகள் சொன்னாரு வேலை அறிப்பாரு போல சரி அந்த பிரபாகரன் அண்ணன் வேலை அறிப்பார் அவர் தூக்கல்ல என்னன்னு சொன்னாமா இதுதான் உங்களுக்கு வந்த காசை நான் எடுக்கலம்மா சரியா
சரியா உங்களுக்கு யூடியூப் பத்தி என்னன்னு தெரியா இப்ப ஆக்கள் காய்ச்சி தாங்க தானே ஓ அதுக்கு தக்க நம்ம என்ன இடம் தான் செய்யலாம். சரி அதானேம்மா அப்ப உங்களுக்கு அந்த அக்கா சரி இப்ப அவ சொன்ன வார்த்தையோ காப்பாத்த போறாவா உங்களுக்கு அவ உதவி செய்ய கணக்கு போறா நாளையே செய்யுமா உங்களுக்கு தெரியும் தானே வயசு வைத்து வருத்தம். ஓமா அது சரி ஓகே நீங்க வந்து என்னோட அது அடுத்த கட்டமா ஒரு தொடர்பும் இல்லாம போனதால சரி அது அப்படியே போயிட்டு ஓமண்ணன் ஓமண்ணன் என்ன வேலை செய்றீங்களா? சரி என்ன இப்ப அந்த நேற்றைய பிரச்சனை தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். நேற்றைய பிரச்சனையை முடிச்சிருவேன். அப்ப காலையில பேசி போட்டு வந்தேன்னா அந்த யூடியூப்ல வீடியோ போட்டு வரட்டேன். அப்ப நான் வந்து எந்த பக்கம் அந்த சம்பந்தப்பட்ட கருத்துருக்கு நான் அவங்களோட காசு எடுக்கலன்னு அப்ப காலையில சொன்னா என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க கட்டாயமா பேசணும். என்ன நம்பரை காட்டுறீங்க உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள என்ன பேர் தான் போடுறாங்க. அப்ப அப்படி சொல்லி போட்டு வந்தனா என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. எடுக்க தூக்கியும் இல்ல பிளாக்கும் பண்ணிட்டாரு. ஓமண்ணன் இப்ப வந்து இப்ப நான் பிற செய்திருந்தா நான் அதை அப்ப அம்மா கிட்டே வந்து அம்மா வந்து நோமலா தான் சொன்னவையாம். நோமலா தான் சொன்னா அவரு தான் இப்படி நிறைய எஃபெக்ட் போட்டுன்னா என்ன அதை வந்து ஒரு விலங்குதானே. ஓ வீடியோக்காக வந்து அவரு நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்படி சொல்லிருக்காரு சுவாரஸ்யத்துக்காக. ஓ ஓமண்ணன் அதான் நீங்க கதைங்க என்னோட சொல்ற என்ன நம்பர் அடிச்சு எல்லாத்தையும் காட்டுங்க பிளாக் பண்ணிட்டாரு தூக்குறாங்க. நான் வீடியோல காட்டுறேன். அவர் சொல்றதுதானே வேணும் வேண்டாம் என்ன நம்பர் அவர் தொலைபேசியில காட்டுறாரு. அவர் நம்பர் தெரிஞ்சு நான் தூக்குறேன் இல்லையாமட்டான்னு அவர் சொல்றாரு. சரி எல்லாத்தையும் நான் எந்த நியாயமான விடயங்களை நான் சொல்லிருக்கிறேன். நான் சரியானே அது எந்த கடமை சொல்ல வேண்டிய கடமை. இப்ப நீங்க என்ன நம்பிதான் பணம் அனுப்புறீங்க. அப்ப நம்பர் எழுதி தராமா இனிமே என்ன புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. அந்த சோசியல் மீடியாண்டா என்னண்டு நீங்க பேரன்ட்ட கேளுங்க. பேரன் கூட எடுத்துக்கலாமே 075 65 91 125 சரியா இதானோட நம்பர். நான் எழுதி கொடுத்து போட்டா போனேன். நான் அந்த நம்பரை மிஸ் பண்ணிட்டேங்க போல ஏற்கனவே. சரியாம்மா ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா இந்த இடத்துல அதையும் முடிக்கணும். இப்ப இதே போலதான் ஆரம்பத்துல கல்லடியில ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் அவங்களுக்கு டொய்லெட் கட்டி கொடுக்கணும்ண்டு அந்த டொய்லெட் விஷயம் வந்து முடிஞ்சோ சரியில்லை. ஏன்னா சம்பந்தப்பட்ட யாரு முன் வந்தாங்களோ அவங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இவங்க வந்து எனக்கு என்னட்ட கேட்டு இருக்கிறாங்க டொய்லெட் கட்டி தாங்க தம்பிண்டு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு உதவியும் கிடைச்சது. அப்ப அந்த டொய்லெட் கட்டுற வேலை திட்டமா தான் அந்த காசும் எனக்கு வந்தது. அப்ப அது காசு அனுப்ப முன் வந்தவர் உரிய டைம்ல அனுப்பல காசு டொய்லெட் கட்டுறதுக்காக. அப்ப அந்த வீடியோ போட்டாக்கள் என்னோட பிரச்சனை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சாமி நீங்க சொன்னீங்க செய்யல அப்ப 2 மாசமா போயிட்டு நீங்க ஏன் செய்யலன்னு எடுத்திருந்தாங்க. அப்ப அதுவும் ஒரு பிரச்சனை அமைந்தது அந்த டைம்ல. இப்ப ஆரம்ப கட்டத்துல யாருமே என்ன நம்பல. இப்ப வீடியோ போட்டாக்கள் கூட என்ன நம்பல. உதவிக்காக முன் வந்தவங்க கூட என்ன நம்பல. அதனால சில விஷயங்கள் வேலை திட்டங்கள் உதவி திட்டங்கள் நடக்க முடியாம போனது. அப்ப அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லணும். இப்ப ராமர் என்ற அண்ணன் அவரு உதவி செய்ய முன் வந்தாரு. பாப்போமே எடுத்து பாப்போம். அவர் இப்ப தூக்குறாரு. ஏண்டா சம்பந்தப்பட்ட நம்பர்ல என்னட்டு இருக்கு அவங்க எனக்கு ஒரு போதும் காசு அனுப்பல. அப்ப அதுவும் ஒரு அந்த டைம்ல எனக்கு சில கொமெண்டுகள் எல்லாம் பண்ணினவங்க. நீங்க வந்து டொய்லெட் கட்டு போட்டு டொய்லெட் கட்டாம விட்டுட்டீங்க. அப்ப டொய்லெட் கட்டி கொடுங்க நீங்க வீடியோல சொல்லிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்ப விலங்குதானே இப்ப உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடக்கும் எங்களுக்கு. அப்ப எல்லா விஷயத்தையும் போடலான்றதுக்காகத்தான் நானும் ஆரம்ப கட்டத்துல போடாம விட்டேன்னா இப்ப நான் ஒரு வளர்ந்து ஒரு அளவுல நிக்கிறேன்னு சொன்னா முதல் விட்ட மிஸ்டேக்குகளை நான் இப்ப கிளியர் படுத்தணும். ஏன்னா இப்ப நான் சரியான முறையில செய்து கொண்டு வரேன். எல்லா வேலை திட்டங்களையும் எல்லா உதவி திட்டங்களையும் செய்து கொண்டு வரேன். அதனால எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் இதோட முடிச்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்ப வந்து என்ன மனசார நான் சரியான முறையில செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் காசு அனுப்புறாங்கன்னு சொன்னா அவங்க எதுக்காக அனுப்புறாங்களோ அவங்களோட அந்த எதுக்காக அனுப்புறாங்களோ அதை நான் செய்து முடிச்சிருவேன் உண்மையிலேயே. அப்படி நான் இதுவரைக்கும் செய்யாம இருக்கணும்னு சொன்னா யாராச்சும் காசு அனுப்பி நான் இன்னும் செய்யாம இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன தொடர்பு கொள்ள நான் காசு அனுப்பினேன் தம்பி நீங்க ஏன் செய்யாம விட்டீங்கன்ட்டு நீங்க என்னட்ட கேட்கலாம். விளங்கிட்டு தானே? அதான் எனக்கு அதான் பாருங்க நிறைய கோள்களும் வந்து கொண்டிருக்கேன். எனக்கு அதான் நிறைய விஷயங்கள் நானும் பேசுறேன். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறேன். அதான் இவர் வந்து கல்லடி வீடியோல சம்பந்தப்பட்டவர். அதான் அவர் கோல் வந்து
கால் வந்து ரிங் போகுது, அவர் தூக்குறாரு இல்லை, அநேகமா ஃப்ரீ டைம்ல தூக்குவாரு. அப்ப எல்லா விஷயங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் போட ட்ரை பண்றேன். இதுதானே கருத்து வருது, காசை கொடுத்து போட்டு காசை வாங்குறேன், மாசம் ஹெல்ப் வந்தாலும் நான் எடுத்து தரேன் தானே என்ற குற்றச்சாட்டு அந்த வீடியோல வந்தது. அப்போ வந்து அதை வந்து நான் தெளிவுபடுத்தி தானே. இதை விட நான் என்ன சொல்றேன், தவறு ஆரம்பத்துல நான் தவறு செஞ்சிருக்கிறேன், யோசிக்காமலாம் வீடியோ எடுத்து கண்ட ஆக்களை தான் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கிறேன், அதுதான் உண்மை. இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். இப்ப இனிமேல் இல்லை, அதுக்கு பிறகு அனுபவம் வந்ததுக்கு பிறகு நான் வீடியோ எடுத்த ஆக்கள் எல்லாம் உண்மையிலே கஷ்டப்படுறாக்கள், அவங்களுக்கு கிடைச்ச உதவியை நான் சரியான முறையில செய்து முடிச்சிருக்கேன். சரியானே, அவருக்கு ரிங் போது அவர் தூக்கல்ல, இது கல்லடி வீடியோ சம்பந்தப்பட்டது. அப்படித்தான் சில பேருக்கு இந்த சில விஷயங்கள் வந்து புரியுது இல்லை, அதனால தெளிவுபடுத்த வேண்டும். நான் அதான் இந்த அம்மா கூட கோழிக்கூடு சம்பந்தமா தான் அந்த காசையும் வந்து நான் எடுத்துட்டு போனேன் நான். அப்ப இப்படியான பிரச்சனைகள் நடந்ததால அது வந்து அம்மாட அந்த உதவி வந்து அம்மாக்கு செய்ய முடியாம போயிட்டு. உங்களுக்கு அது விளங்குதாம்மா? சரியா? இப்ப இந்த அம்மா இல்ல அம்மா, இந்த அம்மாட்ட இருந்திருக்க அவட்ட கூட நான் சில விஷயங்கள் கேட்டிருப்பேன். அம்மா உங்களுக்கு 20,000 தந்து விட்டு போனான், அதுல ஒரு சதமா இது பண்ணானா, ஏன்னு சொன்னா அதை உங்களோட கையால நீங்க செய்ய வேண்டியது. அந்த கிழங்கு நீங்களே பொறிச்சு வைக்க முடியாது, அதுல நான் முன்னின்று செய்ய வேண்டிய எந்த ஒரு கட்டாயம் இல்லை. அதனாலதான் அது 20,000 தந்து விட்டு போனேன். அப்ப 20,000 அப்படி உங்கள்கிட்ட தந்து விட்டு போனான்னு விட அவட்ட நான் பேசிருப்பேன். உங்களுக்கு நம்ம வேலை திட்டம் செய்ய வேண்டி இருந்தது, மாசம் அனுப்ப வேண்டியது அக்கா, உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அனுப்ப வேண்டி இருந்தது காசு. அப்ப அவ அனுப்பல, அதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில வந்து நிக்குது. இப்ப ஒரு ஓகேங்க, இப்ப சில விஷயங்கள் வந்து நான் எவ்வளவு இளநீ வேணாமா போயிட்டு நாங்க சாப்பிடணும். சரியா? இப்ப வந்து உங்களோட இப்ப சொல்லுமே, சரி உங்களுக்கு 9,500 ரூபாய் அந்த அம்மா அனுப்பியிருக்கிறாவோ, சரியா? அத வந்து நீங்க எடுங்கம்மா, சரியா? மகளை புத்தகத்துல போயிட்டு பாருங்க, RDB பேங்க்ல அனுப்பியிருக்கேன், நேற்று நைட்டு அனுப்பிட்டாவோ, போயிட்டு பாருங்க எடுக்கலாமாண்டு. சரியா? எடுக்கலாமாண்டு பாருங்க. அடுத்த கட்டங்களா உங்களோட வேலை திட்டங்களை உங்களோட உதவி திட்டங்களை முடிப்போம். இப்ப கூட நான் முன்னின்று நான் செய்ய வேண்டும். ஏண்டா காசு அனுப்புறவங்க எனக்கு தான் அனுப்புவாங்க, அப்ப வந்து நான் முன்னின்று தான் செய்யணும், சரியான முறையில நான் செஞ்சு தருவேன். சரியா? சரி, ஓகே. கோல் கிடைக்கிறவங்களுக்கு மகன் நீங்க இடையில செஞ்சு காட்டணுங்க, ஆனா இப்ப விளங்கிட்டு நீங்க வந்து அந்த விஷயத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நான் ஹெல்ப் கொடுக்கலன்னு உங்களுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரியாம்மா, நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம செய்வோம். என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு மட்டக்களப்புல ஒரு யூடியூபரா இருக்கிறேன், எந்த ஒரு பெரிய ஒரு யூடியூபர் சப்போர்ட்டும் எனக்கு இல்லை. அப்ப நான் ஒரு தனியால தான் செயற்படுறேன். யாரு ஆதரவும் இவங்களோட ஆதரவு எனக்கு வேண்டும், அவங்களோட நான் தொடர்பு பண்ணி பேசணும்னு எனக்கு தோணல. அந்த வீடியோல கூட சில யூடியூபரை இவங்க நல்லா செய்யறாங்க, நான் மட்டும் இப்படி பிள்ளையா செய்யறேன்னு அந்த வீடியோல குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப விலகி கொள்ளணும். இப்ப நான் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு யூடியூபர் ஆதரவும் தேவைன்னு கூட நான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்லல, இவங்க நல்லா செய்யறாங்க, இவங்களோட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அப்ப எனக்கு அது பாதிப்பா வருது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அவர் சொன்னார் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் செய்யணுமாண்டு. அப்ப இந்த வீடியோ பார்த்தாச்சும் அதை விலகி கொள்ளணும். இப்ப நான் நல்லா தான் செய்யறேன், அப்படி அவங்களோட தொடர்பு கொள்ளாதது ஒரு பிரச்சனையா அமையுதா? ஓகே, நான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன போல செய்யற யூடியூபர்ஸோடையும் நான் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்றேன். அது சரி, ஓகே, எனக்கு விளங்கிட்டு ஒரு தம்பிய பாருங்க, எனக்கும் சில அனுபவங்கள் வரத்தான் எனக்கும் புடிபடும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும்ண்டு. ஓகே, அப்ப ஓகேங்க, என்னை ஒரு சக யூடியூபரா மதிங்க. இப்ப நானும் எனக்கும் உங்களுக்கு வர பிரச்சனைகள் மாதிரி தான் எனக்கும் வரும். அப்ப டிரெக்டா என்னோட கேளுங்க. இப்ப என்னோட தொடர்பு கொள்ற இந்த நார்மல் நம்பர் தொடர்பு கொள்ள முடியலாட்டி எல்லார்டையும் சோசியல் மீடியான்றது இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கீங்க. யூடியூபர்ஸை சொல்றேன்னா, இப்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் இருக்கு, டிக்டாக் பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. அதுல என்ன தொடர்பு கொண்டா கட்டாயமா அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் தானே. நார்மல் நம்பர்ல நாங்களாம் பிஸியா இருக்கிறார்கள் தானே, நார்மல் நம்பர்ல எடுத்து போட்டு இந்த பொடியும் தூக்குறான் இல்ல, எந்த நம்பர்ன்னு தெரிஞ்சான் தூக்குறான் இல்லைன்னு சொல்றது சரியில்லை தானே. நீங்களும் யோசிக்கணும், நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம், அதை நீங்க யோசிங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோவால எல்லாத்தையும் உடைக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கான விஷயங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், வீடு கட்டி கொடுத்திருக்கிறேன், கடை கட்டி கொடுத்திருக்கிறேன்,
கோழிக்கூடு கட்டி கொடுத்திருக்கிறேன். வாழைச்சனையில கூட ஒரு வேலை திட்டம் நாங்க செய்து முடிச்சிட்டோம். கோழி குஞ்சு வேற லேட் ஆகுது. அப்ப அந்த அண்ணன் வந்து 1.5 லட்சம் அனுப்பினாரு. அவரை காசு இப்ப கூட நட்டு இருக்கி. அப்ப கோழி குஞ்சு வந்தா அவங்களுக்கு நாங்க அந்த கோழி குஞ்சை வாங்கி கொடுத்து போட்டு நாங்க அந்த வீடியோ நாங்க முடிச்சு விடுவோம். இன்னொரு ஒரு தெளிவுபடுத்துறேன்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ முடிக்கிறோம் நம்ம. சரி, அம்மா நினைப்பீங்க என்ன தம்பி இந்த பொடி நிறைய பேசி கொண்டிருக்கேன். ஓ, விலங்குகளும் பாதிக்கப்பட்டால் நான் இப்ப பக்கத்துல ஹெல்ப் பண்ணின ஒரு இருக்கிறாவோ அவட்ட போயிட்டு கேட்போம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணினா அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போனேன் நான் கேட்போம். சரியா? ஓகே, சரியாமா? நான் போயிட்டு வரேனம்மா. உங்களுக்கு ஒரு உதவி இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும். சரியா? நீங்க அறியாம பேசிட்டீங்கம்மா யூடியூப்ல அது எப்படி நீங்களும் போன நீங்க கதைக்கல கதைக்கல தானே உங்களுக்கு கதைக்கல அவர் பேசிக்காரு. ஓகேங்க, அந்த அக்காட்ட பேசிட்டு இந்த வீடியோ நம்ம முடிப்போம். இன்னும் தெளிவுபடுத்தல் வேணுமெண்டா என்ன தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் கட்டாயமா ரிப்ளை போடுறேன். நார்மல் கால் எடுத்தா சில டைம்ல நான் தூக்காம இருக்கலாம். ஆனா அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து நான் உங்களோட தொடர்பு கொள்வேன் கட்டாயமா. சரியாமா? நான் போயிட்டு வாரேம்மா. சரியா? சரியாமா, போயிட்டு வாரோம். சரிதானே? அந்த யூடியூபர் இந்த வீடியோ எடுக்கும் போதுதான் இந்த அம்மாவும் வந்து அந்த யூடியூபர்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்ப நான் இந்த ஏரியாவிலேயே இன்னொரு உதவி திட்டத்தை செய்த வீட்டை போயிட்டு கேட்போம், அம்மா உங்களோட காசை நான் வாங்கிட்டு போனேன் நானா? அப்படித்தான் இந்த யூடியூப்ல சில பேர் அப்படி சொல்றாங்க. நீங்க நான் வாங்கிட்டு போறேன்னா இல்லையானு நீங்களே சொல்லுங்க, என்ன நம்ம கேட்போம். அக்கா 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 பாருங்க, வீடு பூட்டிருக்கு. அப்ப 2 பேர் வீடும் பூட்டிதான் இருக்கு. 2 பேரும் சந்திக்கலாம் போயிட்டு. அப்ப என்ன செய்யற? அப்ப அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல, அவங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்ப அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க. ஏதாச்சும் தெரிஞ்சுட்டா யாராச்சும் என்ன பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் முரணா சொல்றாங்கன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா 13,000 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறீங்க என்ன பிடிச்சாக்க. அப்ப அவங்களோட மரியாதையை காப்பாற்றது தானே வேணும். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறீங்க. அப்ப நீங்க மதிக்கிறாள் ஒரு தவறு செய்தான்னு சொன்னா அது உங்களுக்கும் ஒரு இப்ப நம்பித்தானே என்ன சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி பாப்பீங்க. அப்ப எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றதை கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் இந்த வீடியோ பார்த்து கூட ஆரஞ்சு யூடியூபர்ஸ் வந்து பார்க்கலாம், இந்த கட்டாயமா பாப்பீங்க. என்னன்னு சொன்னா இதுல இந்த யூடியூப்ல தமிழின் கூட என்னோட கடைசி வீடியோட நான் போட போறேன். யூடியூப்ல என்னோட கடைசி வீடியோட நான் போட போறேன். அப்ப கட்டாயமா எல்லா யூடியூபர்ஸும் என்னோட வீடியோஸை நோட் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவங்களும் பார்க்கலாம், பார்த்து புரிஞ்சு கொள்ளணும். ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா என்னட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஒரு பொடியன் பானே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். 6 மாசம் அனுபவம் தானே இருக்கு. 3 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் அனுபவம் உள்ளாக்குன்னு இருக்கிறீங்க. அப்ப என்ன தம்பி என்னதான் பிரச்சனைன்னு நீங்க சொல்லுங்கண்டு என்னட்ட நீங்க கேளுங்க. அதுக்குரிய நான் பதில சொல்றேன். ப்ளீஸ் தயவு செய்து நான் கேட்கிறேன். என்னன்னு சொன்னா பாத்தீங்க தானே, இப்ப ஒரு அண்ணன் என்ன பற்றி சொன்னாரு, அவரு நான் திருப்பி எடுக்க அவர் தூக்கல. அப்ப வந்து வீடியோ போட்டதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாதானே. நிறைய பேர் வந்து நார்மலா இதை பத்தி இந்த யூடியூப் வீடியோ பத்தி தெரியாதாக்கள் இந்த பொடின்னு இப்படித்தான் செய்யறான்னு கூட நிறைய பேர் பிள்ளை எடுத்து கொள்ளலாம் அதை. அப்ப தயவு செய்து கேட்கிறேன், என்னோட இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏதாச்சும் பிரச்சனை என்ன பத்தி யாராச்சும் சொல்றாங்கன்னு சொன்னா தயவு செய்து நீங்க என்னட்ட பேச கேளுங்க. நான் நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸா இருக்கிறாங்க, நானும் பாக்குறேன்னா நிறைய பேர் வீடியோஸ் நானும் விரும்பி பார்ப்பேன். அவங்களெல்லாம் நானும் வந்தேனா விலங்குதானே. இப்ப இவங்க எப்படி செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லி வளர்ந்தால்தான் நானும். அதான் உண்மை உண்மையிலே. இப்ப நான் வந்து விளங்கணும். அதை உங்களை பார்த்தா நானும் வளர்ந்து கொண்டு வாரேன். அப்ப அதை விளங்கி கொள்ளணும். இப்ப உங்களோட நான் நேரடியா தொடர்பு கொள்ளாட்டியும் உங்களை எனக்கு பிடிக்கும். நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா செய்யறாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன்னா எப்படி வடிவா பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு அப்படி நம்மளும் அப்படி பேச ட்ரை பண்ணணும். என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வாரேன். விளங்குதானே நான் சொல்றதான். ப்ளீஸ் யாராச்சும் என்ன பத்தி சொன்னா முதலாவது என்னட்ட கேளுங்க. அதுக்குரிய பதில் நான் வச்சிருக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோவுல ஏதாச்சும் நான் சொல்ல மிஸ் பண்ணிருந்தேன்டா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஓகேங்க, இப்ப இந்த வீடியோவுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லிருக்கிறேன். சில விஷயங்கள் நான் சொல்லாம விட்டு இருந்தேன்டா அதை நீங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க.
அப்ப நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன், விளங்குதான். இப்ப வந்து அதான் இப்ப வந்து நான் ஒரு யூடியூபர் வந்து செய்யப்படுறேன், நிறைய பிரச்சனைகளும் எனக்கு வந்து கொண்டிருக்கு. ஓகே, நான் இப்போ சரியான முறையில் இந்த ஒரு நிறைய வேலை திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன். இப்ப நான் சரியான முறையெல்லாம் செஞ்சு கொண்டே. ஓகேங்க, தொடர்ச்சியா என்னோட இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு வேணும், கட்டாயமா வேணும் எனக்கு. பாருங்க, தண்ணி தொண்டெல்லாம் காஞ்சி போயிது உண்மையிலேயே. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.